உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 193வது அமர்வு. உங்களுக்கு தெரியும், வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வை நிகழ்த்தி வருகின்றோம். குறிப்பாக மக்களுக்கு தேவையான விடயங்களை, பயனுள்ள விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து வருகின்றோம். அந்த விடயங்கள் மருத்துவமாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், தேவைப்பட்ட காலங்களில் அரசியலாகவும் இருக்கலாம். என்னென்ன தேவையோ அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் பேச்சாளராக இங்கே கலந்து கொள்ள இருப்பவர் எமது உறவுகிறார். எமது இனத்துக்கே பெருமை சேர்த்தவரால் சொல்லுவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நீங்கள் எங்களோட பிளேயரே பார்த்துருப்பீங்கள். அதில் நாங்கள் சொல்லியிருந்த எங்களோட தலைப்பு வந்து சிந்தனையிலிருந்து வெற்றி வரை என்று சொல்லி, கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் முனைவு துறையில் தமிழர்கள் உலக அரங்கில் எவ்வாறு சிறந்து விளங்க முடியும். அப்போ இந்த தலைப்பில் நான் கதைக்க போகிறோம். அதில் தகுதி வாய்ந்த ஒரு ஆளை தான் கூட்டிக் கொண்டு நான் கதைக்கிறோம். அவர் வந்து டாக்டர் சபேசன் சிதம்பரநாதன். உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே அறிமுகமானவர். இருப்பினும் நான் அவரை பற்றிய ஒரு சிறு விடயங்களை இங்கே சொல்லி ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். இங்கே தமிழர்கள் பல சாதனைகளை செய்திருந்தாலும், ஆனால் குறிப்பாக இந்த தொழில்நுட்ப துறையில், குறிப்பாக இந்த கணனி விஞ்ஞானம் அப்படியான அந்த துறையில் இவர் குறிப்பிடத்தக்கவர். அவருடைய படைப்பு வந்து முக்கியமாக ஒரு தற்காலத்திலே, இந்த தொழில்நுட்ப காலத்திலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு படைப்பாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த ட்ராக்கிங் சிஸ்டங்கள். அதில் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த வளமையாது கனகாலமாக இருக்குது அந்த ட்ராக்கிங் சிஸ்டம். ஆரம்ப காலத்திலே இந்த இராணுவ ரீதியான விஷயங்களுக்கே பயன்படுத்தினவர்கள், மற்ற தனிய விஞ்ஞான ரீதியான விடயங்களுக்கே பயன்படுத்தினவர்கள். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும், பொதுமக்களுடைய எல்லாற்ற பாவனைக்கும் அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துட்டு. அதை பற்றி நாங்கள் இங்கே கணக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இவருடைய கண்டுபிடிப்பு வந்து அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு பேட்டரியே இல்லாமல், அல்லது ஒரு மின் இல்லாமல் அந்த சிஸ்டத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார். அது ஒரு பெரிய வரவேற்புக்குரியது. அது இந்த உற்பத்தி செலவு எனக்கு தெரிந்த வகையில் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன்னா, அது ஒரு 5 பென்ஸ் தான் அதுக்கு முடியும், அதில் உற்பத்தி செலவு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையிலே நாங்கள் டாக்டர் சபேசன் சிதம்பரநாதன் அவர்களை நாங்கள் இங்கே அழைப்பதில் பெருமைப்படுகின்றோம். அதோடு இன்னொரு விடயம், அவற்றுடைய இந்த 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 படைப்புக்கும் அவருக்கு இங்கே பிரித்தானிய அரசால், அதாவது பிரித்தானிய முடிக்குரிய அரசால் அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஓபின்னு சொல்லி. அந்த கௌரவம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஓகே, நாங்கள் நேரடியாக நிகழ்வுக்கு செல்வோம். நேரடியாகவே நான் டாக்டர் சபேசன் சிதம்பரனான் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இது உங்களுக்கான நேரம், டாக்டர் சபேசன். வணக்கம். வணக்கம், நன்றிகள். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் தொடங்குறதா லோகேஷன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? ஆரம்பத்தில் வந்து சில விடயங்கள் நான் சொன்னேன். உங்களோட பள்ளி காலத்திலேருந்து இங்கே வந்த அந்த அந்த விடயங்களை ஓரளவுக்கு நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா நினைக்கிறேன். நிச்சயமாக. ஸோ நான் எனது ஆரம்ப கல்வியை சாவச்சேரி இந்து கல்லூரியில் GCSE ஓலெவல் மட்டும் கற்றிருந்தேன். சாவச்சேரி நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை தந்தது. என் வாழ்க்கையின் ஸ்காலர்ஷிப் என்றது இம்பார்ட்டன், ஆனால் GCSE என்றது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை உங்களுக்கு லே பண்ணும். என்னால் அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் நீங்கள் ஏழு போய்க்கு என்ன ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனை சாவச்சேரி ஹிந்து எங்களுக்கு சிறப்பாக தந்திருந்தது. அந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு நல்ல ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு கேரக்டர்ஸை பில்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஏனென்றால் இந்த டிசிப்ளின், கேரக்டர்ஸ், மோரல், எத்திக்ஸ், பிரின்சிபலுக்கு நான் பேர்ந்து வாரன். இது வந்து ஒரு மனிதருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோ பிரின்சிபலாக இருக்கின்றது. நீங்கள் உலகத்தில் எவ்வளவு உச்சத்துக்கு அடியோணுமோ இதெல்லாம் உங்களை கை பண்ணும். இதுக்கு நான் திருப்பி வருகிறேன். அதை சாவச்சேரி ஹிந்துவில் நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது அந்த ஆரம்ப காலத்தில். இப்போ இந்த ஜெப்னா ஹிந்துவில் நாங்கள் ஏலவல் படித்திருந்தோம். ஏலவல் கணிதத்துறையில் எங்களுக்கு கணிதம் என்றாலே ஒரு பைத்தியம் இருந்தது. ஸோ மேத்ஸிலேயே ஒரு ரியல் பேஷன். அதன் காரணமாக மேத்ஸிலேயே எங்களுக்கு அநேகமான எக்ஸாமில் 90+, சில இடங்கள் 100 கூடி எடுத்திருப்போம். அந்த கணிதத்துறையில் ஏலவல் ஃபோக்கஸ் பண்ணி தென் இங்கே யூகேக்கு வந்திருந்தோம். மொரட்டுவா யூனிவர்சிட்டிக்கு பிரீவாக ஒரு 6 மாதம் படித்துவிட்டு
இங்கு ஷெஃபீல்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் படித்துவிட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்பிலையும் பிஹெச்டியையும் 2011 முடித்திருந்தேன். நன்றி. ஓகே, நன்றி. இப்பொழுது நீங்கள் உங்களோட துறை சார்ந்த அந்த விடயத்துக்கு எப்படி வந்த நீங்கள்? ஏன் இந்த துறையை மாத்திரமா சின்ன வயதுலேருந்து யோசிச்ச விடயமா அல்லது எதேச்சியா வந்ததா? அந்த 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 துறையை பற்றி சொல்லுங்க, நீங்கள் எடுத்துக்கொண்ட துறையை பற்றி. ஷுவர் நீங்க நல்ல ஒரு கேள்வி ஒன்று. ஏலோல் படிக்கும் பொழுது எங்களுக்கு மேத்ஸ்லையும் பிசிக்ஸ்லையும் ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுலேயும் டெக்னாலஜி பிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி என்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. இந்த மாடர்ன் வேர்ல்ட் வந்து டெக்னாலஜியால எவ்வளவு சேஞ்சஸை அடையக்கூடிய ஒரு இது வந்துட்டு உலகத்திலே. அப்ப டெக்னாலஜியில செய்யணும்ன்ற ஒரு ரியல் பேஷன், ஒரு ரியல் ரியல் ஒரு டிட்டர்மினேஷன் எங்களுக்கு இளவல் காலங்கள் இருந்தது. அப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வரும் பொழுது எங்களுக்கு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்திருந்தோம். எலக்ட்ரானிக்ஸ்லயும் கணக்கு ஃபீல்டு இருக்கு, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, லேசர் இருக்கு, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி படிக்கலாம். So you have different technologies, different areas, different specialization, photonics and quantum computing, and all of these are very exciting topics. என்னவென்றால் ஒவ்வொரு ஃபீல்டையும் இந்த உலகத்துக்கு தேவையான இது இருக்கின்றது. இப்ப ஒரு ஃபீல்டு தான் எல்லாத்தையும் உலகத்தையும் மாற்ற போறது இல்லை. ஒவ்வொரு ஃபீல்டையும் அப்ளிகேஷன் இருக்கு, ஒவ்வொரு ஃபீல்டையும் உலகத்துக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இருக்கு. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வரும். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருந்தது என்றால் கம்யூனிகேஷன். மொபைல் போன அந்த நேரங்களில் கண்டிருப்போம். இளவல் படிக்கும் காலத்தில் காணையிலே, ஆனால் யூனிவர்சிட்டி வந்த காலங்களில் கண்டிருந்தோம். ஐபோனை கண்டிருந்தோம், ஆப்பிள் லான்ச் பண்ண ஐபோனை கண்டிருந்தோம். அந்த டெக்னாலஜி துறையில் நாங்களும் செய்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்று நினைத்தோம். நாங்களும் உலகத்தில் ஒரு சேஞ்சை மாற்றலாம் என்று நினைத்தோம் டெக்னாலஜி துறையில். ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் என் பிஹெச்டி ஸ்டார்டும் பொழுது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான் போகணும் என்ற ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன். அப்ப வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல நாங்கள் கணக்கு செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் தான் நான் கடைசியாக சேர்ந்தேன். அதே மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல வேற இருக்கு. நீங்கள் 5G 6G என்று அப்படியே போய் கொண்டிருக்கலாம். அது மாதிரி வேற குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்றும் அதில் போய் கொண்டிருக்கலாம். அப்படி அந்த துறையிலையும் கணக்கு செய்யலாம். ஆனால் எங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராக்கிங் ஆக இருந்தது. இந்த ட்ராக்கிங்கை எப்படி நாங்கள் இனிஷியல் ஒப்ஜெக்டிவ் என்னவாக இருந்தென்றால் ஒரு லக்கேஜ் ட்ராக்கிங்கை எப்படி ஏர்போர்ட்டுக்கு செய்வது, அதே அப்படி செய்யணும் ஒரு நோக்கி இருந்தது என்றால் அந்த காலத்தில் லாஸ்ட் லக்கேஜ் வந்து 400 மில்லியன் பவுண்ட்ஸை ஏர்லைனுக்கு கோஸ்ட் பண்ணுது. ஏனென்றால் நீங்கள் பேசஞ்சர்ஸ் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போய்க்க உங்களோட லக்கேஜ் சேரம் லாஸ்ட் ஆகும், சில டிலே ஆகும், சில மிஸ் ரூட் பண்ணப்படும். அப்படி ஆகும் பொழுது நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். அப்படி டிப்பிக்கலி 400 மில்லியன் பவுண்ட்ஸ் எவ்ரி இயர் ஏர்லைன்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு பே பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அப்ப எங்களோட பிசினஸ் ப்ராப்ளம் என்னவா இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுவது? ஒரு ரிசர்ச் நாங்கள் செய்யறோம் என்றால் எங்களோட ரிசர்ச்சின் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்களோட சொசைட்டிலேயோ எங்களோட மார்க்கெட்லயோ எங்களோட உலகத்திலேயோ இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுவது. We looking for a problem, looking for a solution rather than solution looking for a problem. அதாவது சில ரிசர்ச் மாறியும் இருக்கு. நீங்கள் ஒரு சொல்யூஷனை இன்வென்ட் பண்ணி போட்டு ப்ராப்ளம் என்ன யூஸ் கேஸ் என்றும் பார்ப்பீங்க. ஆனால் உங்க உலகத்திலேயே சக்சஸ்ஃபுல்லா வரணும் என்றால் அநேகமான ஈஸியான அப்ரோச் வந்து ப்ராப்ளம் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன். ஸோ அவர் ஸ்டேட்மெண்ட் வாஸ் how to really solve this luggage issue in airport. அதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆக இருந்தது. அதை எடுக்கும் பொழுது எனக்கு பிஹெச்டியில் 2003 23 வயதாக இருந்தது. இளம் வயதில் எடுக்கும் பொழுது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஆனால் அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் when you trying to solve a problem, ரிஸ்க் எடுக்கணும். நாங்க ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் உங்களுக்கு டேலண்ட்டுமா இருந்தால் நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ நான் கேம்பிரிட்ஜில் அந்த ப்ராப்ளத்தையும் ரிஸ்கையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணினேன். 3 இயர்ஸ் பிஹெச்டி ஆக இருந்தது. அந்த 3 இயர் பிஹெச்டியில் இதை சால்வ் பண்ணக்கூடியதாக இருந்தது. சரி, 3 இயர் பிஹெச்டியில் 2 பேட்டன்களை கண்டுபிடித்தேன், இன்வென்ட் பண்ணி இருந்தேன். அப்ப நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுது இன்வென்ட் பண்ணிக்க யூனிவர்சிட்டியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படி பேட்டனை ஃபைல் பண்ணுவது என்பது. என்றால் பேட்டன் ஃபைல் பண்ணிக்க ரைட்டிங் லாங்குவேஜ் வந்து டிஃபரெண்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். இங்க எஸ்ஏ எழுதுற மாதிரி எழுதுற இல்ல, இஸ் a patent speaking language. Is a and the university will help you to write a patent because they will have patent Andoni and so on and so forth. So I have learned the long way to write patents and protect these IP. அந்த IP protect பண்ணி 2011 கிராஜுவேட் பண்ணி இருந்தேன். அதன் அப்படியாகத்தான் அந்த பாதை இருந்திருந்தது. நன்றி. உண்மையில் அதான் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சேலஞ்சும் ஒரு டிட்டர்மினேஷனோடையும் தான் நீங்கள் அதை சேருவீங்கள். நன்றி அதை பகிர்ந்ததுக்கு.
உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்தது மற்றது உங்களை இங்கே அழைத்திருந்தது முக்கியமாக ஒரு சிறப்பு நாளில்தான். அதாவது நோபல் பரிசு என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அது 10ஆம் தேதி இந்த டிசம்பர் 10 அந்த 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 பரிசு நடக்கிறது. ஆனால் அந்த வீக்கே வந்து அந்த வாரமே வந்து நோபல் ப்ரைஸ் வீக்கெண்டு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேஷன் என்று சொன்னால் அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அந்த அந்த விடயங்களை பற்றி கதைச்சு கொண்டிருப்பாங்க. நான் பார்த்த அளவிலே ஓஸ்லோவிலும் வேறு வேறு இடங்கள்லையும் இந்த மீட்டிங்கள் இப்போ 4-5 நாளாக நடந்து கொண்டிருக்குது. ஓகே, இந்த நோபல் பரிசுன்றது உலகத்திலே ஒரு உன்னதமான பரிசு. அதில் முக்கியமாக இந்த தொழில்நுட்பம் விஞ்ஞானத்துக்கு அந்த பரிசு கிடைக்குது என்று சொன்னால் அது ஒரு மகத்துவமான பரிசு. உண்மையில் அதை நோக்கிய விடயங்களும் இங்கே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவில் அந்த 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 விடயங்கள் சிறிதளவு எங்களுக்கு பயந்த நல்லமா இருக்கும். Sure. So Nobel Prize win என்றது physics, chemistry, medicine, literature and peace அப்படியான 5 துறைகளுக்கு நோபல் பிரைஸை கொடுப்பார்கள். obviously physics, chemistry, medicines என்றது ஒரு டெக்னிக்கலான ஏரியா. அப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின்ல உங்களுக்கு நோபல் பிரைஸ் வரணும்னா லிட்ரேச்சர் அண்ட் பீஸ் obviously that's a different topic, right? இப்ப உங்களுக்கு பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ மெடிசின்லயோ உங்களுக்கு நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் கிடைக்கணும்னா உங்களை ஒரு ஆள் நொமினேட் பண்ணணும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அண்ட் அதுல என்ன எதிர்பார்க்கணும் என்றால் அந்த 3 ஏரியாவில் பிசிக்ஸ் எடுத்தீங்களோ கெமிஸ்ட்ரி எடுத்தீங்களோ மெடிசின் எடுத்தீங்களோ அந்த 3 ஃபீல்ட்லையும் யூ ஹேவ் டு ரியலி மேக் அ ரியல் டிஃபரன்ஸ் டு த ஹியூமனிட்டிஸ். அண்ட் தே வாண்ட் டு see நீங்க ஒரு புது கண்டுபிடிப்பு மட்டும் இல்லாம உங்களோட கண்டுபிடிப்பானது எங்க ஹியூமனிட்டி, எங்க ரேஸுக்கு, எங்க மனித இனத்துக்கு ஒரு ரியல் இதை கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இருக்கணும். இப்ப டிஎன்ஏ கண்டுபிடித்தவர்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்திருப்பார்கள். ஏனென்றால் டிஎன்ஏ கண்டுபிடித்தபடியால் இன்றைக்கு உலகம் பூராக எத்தனையோ செய்யக்கூடிய இருக்கிறது. அது மாதிரி அப்படியான ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அந்த கண்டுபிடிப்பு எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பலனை செய்து கொண்டிருக்க வேண்டி இருக்கும். அப்படியான கண்டுபிடிப்பாளர்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நோபல் பிரைஸ் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி அந்த தகவலை சொன்னதுக்கு. உங்கள் துறையிலும் அப்படியான ஒரு துறைகள் முன்னுக்கு வேறு சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதுகளை எங்கள் உறவுகளையும் சேர்த்து அந்த துறையை நோக்கி போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த என்டர்பிரினர்ஷிப், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நீங்கள் இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் தனியாக விஞ்ஞானத்தை மாத்திரம் அல்லது இந்த இந்த இன்னோவேஷனை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கையில் இந்த என்டர்பிரினர்ஷிப்பே வந்து அங்கே வந்து அதுக்குரிய சூழல் எல்லாம் அங்கே இருக்குது, அதுக்குரிய சப்போர்ட் எல்லாம் செய்கிறாங்க என்று சொல்லினோம். உண்மையிலே இந்த என்டர்பிரினர்ஷிப்ன்றதை பற்றியும் நீங்கள் உங்களோட அனுபவத்திலேருந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா. என்டர்பிரினர்ஷிப்ன்றது இப்ப யூனிவர்சிட்டியில படித்து இன்வென்ட் பண்ணித்தான் செய்வதுன்றது இல்லை. என்டர்பிரினர்ஷிப் என்றது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அந்த ஐடியா யூனிவர்சிட்டில இருந்து தான் பெறணும் இல்லை, அந்த ஐடியா கம்பெனில இருந்து தான் பெறணும் இல்லை, அந்த ஐடியா உங்களை நீங்க வீட்டில இருந்து கூட அதை செய்ய முடியும். இப்ப அமேசானை எடுத்து பாத்தீங்கன்னா அமேசான் ஃபவுண்டர் வந்து யூனிவர்சிட்டி போய் ஐடியா கிரியேட் பண்ணவும் இல்லை, கம்பெனில போய் ஐடியா கிரியேட் பண்ணவும் இல்லை, அவர் தன் வீட்டை பேக் ஆஃப் த வேர் ஹவுஸ்ல தன் அமேசான் இதை கிரியேட் பண்ணினார். ஸோ உங்களோட ஐடியா எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப என்டர்பிரினர்ஷிப் என்னவென்றால் ஒரு அந்த ஐடியாவை எப்படி உலகத்துக்கு எங்களோட சொசைட்டிக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக அடைய செய்வது. அது ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது சர்வீஸாக இருக்கலாம். நாங்கள் ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணி ப்ராடக்ட் தான் விற்கணும் இல்லை, அது ஒரு சர்வீஸ் ஆக கூட இருக்கலாம். So it can be a product or service, but அந்த ஐடியாவை நீங்கள் உலகம் புறா அதை வித்து உங்களுக்கு அதுக்கு ரெவென்யூ எடுப்பது தான் அந்த என்டர்பிரினர்ஷிப். அந்த ப்ராடக்டாலேயோ சர்வீஸாலேயோ எங்களோட சொசைட்டிக்கோ அந்த மார்க்கெட்டுக்கோ ஒரு பெனிஃபிட் வருது. அதாலதான் ஆட்கள் அதுக்கு பே பண்ணி அதை வேண்டினா. அப்ப நீங்கள் என்டர்பிரினர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் எங்க ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து is identifying the problem we trying to solve. உலகத்திலேயே எல்லா இடத்திலையும் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட் எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், டெக்னாலஜி ஃபீல்ட் எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், சோசியல் மீடியா எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், எஜுகேஷன் ஃபீல்ட் எடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். எல்லா துறையிலையுமே எப்பயும் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அப்ப நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து கீ வந்து என்ன ப்ராப்ளம் அந்த ஏரியாவில இருக்கு. எங்களோட இன்ட்ரெஸ்டான ஏரியா என்ன. எங்களுக்கு இப்ப டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட்னா நாங்கள் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணணும். எங்களுக்கு பிசினஸ் செய்து இது கடை துறக்கிற விருப்பம்டா அந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு சோசியல் மீடியால ஆப்ஸ் கிரியேட் பண்றா அந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணணும்.
எங்களுக்கு மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் மெடிசன்ல கேன்சர் என்னன்னு சால்வ் பண்ற ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் மட்டும் காணாது, டேலண்டும் இருக்கணும். எனக்கு பாடத்தையா கொண்டே சூப்பர் சிங்கரை விட்டு நான் சூப்பர் சிங்கரா மாற முடியாது, ரைட்? அத மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் காணாது. யூ ஹேவ் டு ஹேவ் த டிட்டர்மினேஷன், யூ ஹேவ் டு ஹேவ் த பேஷன். தட்ஸ் கிவன். யூ காட் டு ஹேவ் த லவ், ரைட்? யூ காட் டு ஹேவ் that is given. That is number one. But you also have to have the talent. எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாம நான் போய் கிரிக்கெட் விளையாடி நாளைக்கு கிரிக்கெட்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா வர முடியாது. சோ உங்களுக்கு அந்த டேலண்டும் இருக்கணும். அந்த டேலண்டும் இருக்கிற துறை எதுவோ அந்த துறையை சூஸ் பண்ணுங்க. அந்த துறையை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். உங்களுக்கு மெடிசன்ல தான் அந்த சில டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு மெடிசன் தான் உங்களுக்கு ரியல் பேஷன் இருக்குண்டா, ஓகே, ஐடென்டிஃபை என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண போறீங்க. கேன்சர் ரிசர்ச் பண்ணி சால்வ் பண்ண போறீங்களா, அல்லது வேற ஒன்று கண்டுபிடிக்க போறீங்களா, என்ன உங்களுக்கு துறை என்னதை சால்வ் பண்ண, என்ன அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிற கரண்ட் ஸ்டேஜ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் ப்ராப்ளம். அந்த மார்க்கெட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண பிறகு once you identify the market problem, the problem you're trying to solve, the next important things is understand the state of art. ஏனென்றால் கனகாலமா இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கனகாலமா பல மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த ப்ராப்ளத்தை பல மனிதர்கள் ட்ரை பண்ணி பார்த்திருப்பார்கள் சால்வ் பண்ணுவதற்கு. இப்ப பேஸ்புக் வந்து முதலாவதாக சோசியல் மீடியாவை வரவில்லை. அதற்கு முதல் கணக்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருந்தது. ஆனா there's a reason why Facebook was a successful social media. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அதுக்கு முதல் சில பிசினஸ் ஆக கிரியேட் பண்ணிருப்போம். ஆனா அதுதான் முதலாக ஒரு ரியல் பிசினஸ் ஆக வந்திருக்கும். சோ என்ன சொல்ல வரேன்றால், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். அதாவது அந்த துறையில இருக்கிற பிரபலத்தை மற்றவர்கள் சால்வ் பண்ண பார்த்தார்களா, எப்படி சால்வ் பண்ண பார்த்தார்கள், என்ன காம்படிஷன் இருக்கு, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, இப்படி ஒரு நான் ஐடியா வந்தால் என்ன யூனிக் செல்லிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா there's always a competition. ஒவ்வொரு துறையில நீங்கள் சால்வ் பண்ண போற அந்த ப்ராப்ளத்துக்கு எப்பயுமே காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் இல்லாத உலகமே இல்லை, எல்லா துறையிலும் இருக்கும். சோ ஐடென்டிஃபை த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினால் உங்களுக்கு தெரியும் எப்படி வித்தியாசமான முறையில நாங்கள் இதை அப்ரோச் பண்ணினால் நாங்கள் வித்தியாசமாக இதை சால்வ் பண்ணலாம். என்றால் என்ன டிஃபரன்சியேட் பண்ணுது என்றால் the way you solve the problem, the approach you create for that problem. அதுதான் உங்களையும் மற்றவர்களையும் டிஃபரன்சியேட் பண்ணுது. சோ அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டை எவ்வளவு ஐடென்டிஃபை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வித்தியாசமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் அதை சால்வ் பண்ணுவீங்க. அதன் மூலம் நீங்கள் டிஃப்ரெண்ட் சொல்யூஷனை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த சொல்யூஷன் தான் நாளைக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டாக இருக்க போகுது உங்களோட பிசினஸ் ஐடியாவுக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து யூஎஸ்பி. உங்களோட பிசினஸ் ஐடியாவின் யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன? இப்ப எல்லாரும் அப்பம் கடை திறந்து அப்பம் பிக்கிறாண்டு நீங்களும் அப்ப கூட திறந்து விட்டா அது நாளைக்கு நல்ல இதா போகாது, ரைட்? சோ உங்களுக்கு அந்த சொல்யூஷனுக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கணும், யூஎஸ்பி என்று சொல்லுவோம். So once you got all of that, next important things is identify the addressable market. இப்ப உங்களுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்களா, அதுக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது. அந்த சொல்யூஷன் இந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்றால் எந்த மார்க்கெட்டை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. இது யூகே மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ண போறீங்களா, மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ண போறீங்களா, அல்லது ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல நீங்க செல் பண்ண போறீங்களா, அல்லது செல் பண்ண போறீங்களா, என்ன அந்த அட்ரஸபிள் மார்க்கெட், அதோட சைஸ் என்ன? சில சொல்யூஷனுக்கு வந்து அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து $1 billion ஆகக்கூடியும் இருக்கும். சோ எவ்வளவு சைஸ் ஆக அந்த அட்ரஸபிள் மார்க்கெட் இருக்கிறது, எங்க அந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இருக்கிறது. அதாவது லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எங்க ஈஸியாக நாங்கள் ஏர்லி அடாப்டர்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு நியூ சொல்யூஷனை கண்டுபிடிச்சீங்கன்னா மேபி அந்த சொல்யூஷன் உலகத்திலேயே இதுவரை பயன்படுத்ததாக இருக்க முடியும். அப்படியும் காரணத்தால் முதலாவதாக எங்க அந்த ஏர்லி அடாப்டர்ஸ், எங்க அந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸை நீங்க கொண்டு வர போறீங்க என்று பார்க்கணும். சோ அது தொடர்ந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அந்த ஏர்லி அடாப்டர்ஸை டார்கெட் பண்ணி அதை கிரியேட் பண்ணுவீங்க. So when you got the early adapters, then Harvard Business School ஈஸியாக சொல்லுவார்கள் crossing the chasm. Crossing the chasm என்றால் early adaptersல இருந்து என்னட்டு mass deploymentக்கு போறது. crossing the chasm. Facebook எல்லாம் மார்க் ஜக்கர்பர்க் கண்டுபிடிக்க அவருடைய early customers வந்து ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகத்தான் இருந்தது. ஹார்வர்டுக்கு அவருடைய Facebook நெட்வொர்க் கிரியேட் பண்ணார். அதுக்கு பிறகுதான் உலகம் புறாக இந்த நெட்வொர்க்கை கொண்டு வந்தார். So you got to create the minimum viable product என்று சொல்லுவோம் Harvard Business School, MVP, minimum viable product, because you are testing that idea. நீங்க சில நேரம் கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் ஃபைனல் ப்ராடக்டாக இருக்க மாட்டா. சில நேரம் நீங்கள் அதை ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, அதை மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணி எனக்கு கஸ்டமர் ஃபீட்பேக் வரும், ஃபீட்பேக் பண்ணி ரிஃபைன் பண்ணி கடைசி வர ப்ராடக்ட் மேபி இஸ் a different product to what you started.
சோ இந்த ஜேர்னியோட போனீங்கள தான் கடைசியா வர அந்த ரிஃபைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் தான் கஸ்டமர் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி ஒரு ரைட் ப்ராடக்ட் கிரியேட் பண்றீங்க. அந்த ப்ராடக்ட் customers willing to pay for it, and therefore you're going to make margin for every single product you sell in the world, and therefore நீங்க revenue create பண்ணி ஒரு profitable business கிரியேட் பண்றீங்க. அப்படி செய்யும் பொழுது you cannot never achieve this with a one man band. ஒரு தனி மனிதனாக இந்த எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், உங்களுக்கு கிரவுண்ட் பிரேக்கிங் இனோவேஷன் இருந்தாலும் காணாது, கிரவுண்ட் பிரேக்கிங் யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருந்தாலும் காணாது, இந்த மார்க்கெட் வந்து மேசிவா இருந்தாலும் காணாது. உங்களுக்கு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமை கிரியேட் பண்ணணும். ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமை கிரியேட் பண்ணணும். And that is one of the hardest thing, because people are not easy. அது good people கண்டுபிடிப்பது not even easier. So star performing team கிரியேட் பண்ணணும்னா இந்த டீம் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியோட நல்ல ஒரு ஒற்றுமையாக ஒரே துறையில் நோக்கி பயணிக்கிற ஒரு டீமாக இருக்க வேண்டும். இப்ப மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒரு ஒன் நோக்கில அடைந்தார்களோ அது மாதிரி இந்த ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமும் ஒற்றுமையாக ஒரே நோக்கு ஒரே இலக்காக இருக்க வேண்டும். அந்த ஸ்டார் பெர்ஃபார்மிங் கிரியேட் பண்ணுவதுன்றது not ஈஸியான விஷயம். So once you got the star performing team, next important thing, you have to have the money, right? Investment வந்து important thing. இப்ப மணி இல்லாம இதை ஸ்கேல் பண்ணிடலாம். நான் சொல்ற இதெல்லாம் ஒரு $1 billion பிசினஸ் பற்றி கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப $1 billion பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னா, ஈவன் $multi-million பிசினஸ் நீங்க உலகம் பூரா கிரியேட் பண்ணணும்னா lot of investment you have to take, and you have to pick the right investors. இப்ப wrong investors என்றது ஒரு மேரேஜ் மாதிரி ஒரு ஈக்குவல். இப்ப நீங்க மேரி பண்ணைக்கு ஒரு பார்ட்னர் எப்படி சூஸ் பண்றீங்களோ அத மாதிரி இன்வெஸ்டர் சூஸ் பண்றதும் இஸ் லைக் அ மேரேஜ் என்று நாங்கள் ஆங்கிலேயர் சொல்லுவார்கள். சோ சரியான இன்வெஸ்டர் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட பிசினஸ் ஏனியும் நல்லா போய்கொண்டிருக்கும். ரோங்கான இன்வெஸ்டர் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில மேரேஜ் எப்படி ரோங்கா போய்கொண்டிருக்கோ அது மாதிரி பிசினஸும் ரோங்கா போய்கொண்டிருக்கும். சோ சரியான இன்வெஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணியை யூஸ் பண்ணி இந்த டீமையும் யூஸ் பண்ணி நீங்கள் உலகம் பூராக இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். அப்ப யூ கேன் பி த billionaire too. So that's the typical journey. Hope that makes sense. Over to you. Thank you. தேங்க்யூ சபேசன். நான் உண்மையிலே நல்ல அழகாக சொன்னீங்கள் அந்த விடயத்தை. என்டர்பிரினர்ஷிப் என்ன அது இந்த உங்களோட குறிப்பாக உங்களோட பயணத்தையே அதை சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ இதில் நாங்கள் இப்போ எங்களோட டைட்டில்லையே நேராக வருவோம். ஹவு தமிழ்ஸ் கேன் எக்ஸல் ஆன் த குளோபல் ஸ்டேஜ் இன் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். இந்த டைட்டிலை பற்றி நீங்கள் இருக்குமா நேராக கதைங்க? கடமை. ஸோ என்ன முதலாவது விஷயம் என்றால், எங்களை படைத்த ஆண்டவன், அது ஜீசஸ் கிரைஸ்டாயும் நீங்கள் கும்பிடலாம், சிவாவாயும் நீங்கள் கும்பிடலாம், அல்லாவாகவும் கும்பிடலாம், புடிசாகவும் கும்பிடலாம். யாரை கும்பிடுறீங்களோ எல்லாரும் ஒரே கடவுள் தான். அந்த படைத்த ஆண்டவன் எங்கள் எல்லோருக்கும் ஒரு ரியல் டேலண்டை தந்துக்கிறார். படைக்கும் பொழுது உங்களுக்கும் அம்மாண்டு சொல்ல தெரியாது, எனக்கும் அம்மாண்டு சொல்ல தெரியாது, உங்களுக்கும் அப்பாண்டு சொல்ல தெரியாது, எனக்கும் டேடி என்று சொல்ல தெரியாது. ஆனால் இன்றோ நாங்கள் எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவன் எங்கள் எல்லோருக்கும் ஒரு யூஎஸ்பி என்று சொன்னேன். ப்ராடக்ட் இருக்கிற ஒரு பிசினஸ் ப்ராடக்ட் இருக்கிற யூஎஸ்பி போல எங்கள் எல்லோருக்கும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு, யூஎஸ்பி இருக்கு. அப்ப நம்பர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், வாட் இஸ் அவர் யூனிக் செல்லிங் பாயிண்ட், வாட் இஸ் அவர் யூஎஸ்பி? அப்ப அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க என்றால் யூ வுட் ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர். உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அப்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னவென்றால், உங்களோட அந்த டேலண்ட் என்ன, உங்களுக்கு எந்த துறையில உங்களுக்கு ரியல் டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன துறையில ஒரு ரியல் பேஷன், ரியல் லவ், பேர்னிங் ஃபயர் இருக்கு. ஏனென்றால் ரியல் டேலண்ட் இருந்தா மட்டும் நாங்கள் உலகத்தில் இந்த என்டர்பிரினர்ஷிப்ல இனோவேஷனை அச்சீவ் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். சக்சஸ் என்றது not an easy journey and it's not an event. சக்சஸ் என்றது இஸ் a journey. வாழ்க்கை எப்படி ஒரு ஜேர்னியாக இருக்கிறதோ, தாலிகட்டனோட வாழ்க்கை முடிவதில்லை, அதான் தொடக்கமான ஜேர்னியாக இருக்கிறது. அத மாதிரி என்டர்பிரினர்ஷிப் பண்றது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில நீங்கள் ஒரு ரியல் காதல், ரியல் பேஷன் உங்களோட வயத்துக்குள்ள இருக்கணும். அந்த ரியல் காதல், அந்த பேஷன் இருக்கேன் தான் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் வந்தாலும், எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் யூ வுட் நெவர் கிவ் அப். அப்படி வந்தாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா என்டர்பிரினர் வரலாம். என்றால் என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ்ல வரைக்க எப்பயும் எனக்கு மிஸ்டேக் இருக்கும், எப்பயும் எனக்கு ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதை தாண்டி நீங்க வந்தா தான் அதை சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அப்ப இந்த பேஷன், இந்த லவ் உங்களோட உடம்புக்கு இருந்தா தான் உங்களோட பேர்னிங் ஃபயர் ஹேவ் டு பி அண்டர்நீத் யுவர் பெல்லி. உங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு பேர்னிங் ஃபயர் இருக்கிற மாதிரி இருந்தா தான் உங்களால அந்த கடைசி இதை அடைய முடியும். இப்ப தோமஸ் ஆல்வா எடிசன் அழகாக சொல்லியிருப்பார், I have not failed, I have learned 10,000 ways that won't work. And தோமஸ் ஆல்வா எடிசன் 10,000 times ட்ரை பண்ணி தான் அந்த மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். அது மாதிரி அநேகமான பிசினஸ் ஐடியாவில் கணக்க ஃபெயிலியர்ஸ், கணக்கு சக்சஸ். நாங்கள் இன்றைக்கு ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள்
பேஸ்புக்கை பற்றி தான் காய்ச்சோன்னு இருக்கிறோம். 90% பிசினஸ் ஃபெயில் ஆகிருக்கு. ஆக ஒரு சிங்கிள் டிஜிட் பெர்சன்டேஜ் பற்றி தான் காய்ச்சோன்னு இருக்கிறோம். இந்த சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்கள் 90% பிசினஸ் ஃபெயில் ஆகிருக்கிறது. ஈவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கூடி 90% of the Cambridge University startup, 90% of the Cambridge University startup வந்து ஒரு massive innovation பின்னால தான் இந்த ஸ்டார்ட்அப் பெறும். 90% of the Cambridge University startup doesn't even achieve 1 million in revenue. 1 million revenue ஏன்னு சொல்றாங்க என்றால் அது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் டெஸ்டா இருக்கும். உங்களோட பிசினஸ் ஒரு 1 million revenue ஒரு ஸ்டார்ட்அப்ல டெக்னாலஜி ஏரியால வரையில என்றால் அது கனவுக்கு சர்வைவ் ஆகாது. என்றால் இது ஒரு மல்டி பில்லியன் பிசினஸாக வரணும். இப்போ 1 million ரெவென்யூ எடுக்கிறதே கஷ்டமா இருந்தால் அதுங்களை ஸ்கேல் பண்றது வெறும் கஷ்டம். அப்ப 90% of the Cambridge University ஸ்டார்ட்அப் வந்து 1 million முதலே ஃபெயில் ஆயிடும். So சக்சஸா ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை கொண்டு வரது என்பது not ஈஸியான விஷயம். So you have to have that real passion, real determination, real love. So அதுவும் இருந்து உங்கள் டேலண்டும் இருந்தா நீங்க அந்த துறையில இதை ஐடென்டிஃபை பண்ணுவது இளங்காலத்துல செய்யணும் இல்லை. இதுக்கு ஒரு எல்லை இல்லை. ரிச்சர்ட் பிரான்சன் 10 வயதிலோ 20 வயதிலோ தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. ரைட், வெர்ஜினை ஸ்டார்ட் பண்ணது லேட்டர் இன் ஹிஸ் ஏஜ். அண்ட் டுடே இஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் billionaire in the UK, Richard Branson, Sir Richard Branson, right? He even got a sir today. So இது இந்த என்டர்பிரினர்ஷிப்புக்கும் இனோவேஷனுக்கும் வயதுன்றது இல்லை. நீங்கள் 50 வயதிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், 60 வயதிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், 20 வயதிலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்ப நீங்கள் அந்த இனோவேஷனை உங்களோட துறையை ஹேண்டில் பண்றீங்களோ, எப்ப உங்களோட துறையில அந்த பேஷன் வருதோ, அந்த துறையில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பிரபலத்தை நான் ஐடென்டிஃபை பண்ண போறேன், என்ன இனோவேஷனை நான் அந்த மார்க்கெட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறேன், அதுல எப்படி நான் வித்தியாசமான அப்ரோச்சை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண போறேன். ஏன்டா மற்றவர்கள் எப்படி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண பார்த்தார்கள், அதனால் நான் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் அதை சால்வ் பண்ண போறேன் என்று கிரியேட் பண்ணுங்க. அதுதான் இனோவேஷன். அப்படி நீங்க கிரியேட் பண்ணிக்க வாரதான் நான் சொல்றது இன்வென்ஷன். இன்வென்ஷன் என்றால் மற்றவர்கள் இதே மாதிரி அப்ரோச் பண்ணவில்லை, மற்றவர்கள் இதே மாதிரி கண்டுபிடிக்கவில்லை, மற்றவர்கள் இதே ஸ்டெப்ல அதை சால்வ் பண்ணவில்லை. அப்படி ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச்ல கிரியேட் பண்ணிக்க தான் நாங்கள் அதை சொல்றோம் விஞ்ஞானத்துல இன்வென்ஷன் என்று சொல்றோம். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஏண்டா மற்றவர்கள் இப்படி அப்ரோச் பண்ணி இதை சால்வ் பண்ணலையே. அப்படி அந்த இன்வென்ஷன் இருந்தா தான் எல்லாரும் பிசினஸ் செய்யலாம் மட்டும் இல்லை. இன்வென்ஷன் இருந்தா தான் எல்லாரும் பிசினஸ் செய்யலாம் மட்டும் இல்லை. இன்வென்ஷன் இல்லாமலும் பிசினஸ் கிரியேட் பண்ணலாம். இன்வென்ஷன் இருந்தா அந்த இன்வென்ஷன் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி அதை பிசினஸா கிரியேட் பண்ணலாம். இன்வென்ஷன் இல்லாம நீங்க பிசினஸ் கிரியேட் பண்ணலாம். சோ இன்வென்ஷன் இல்லாம பிசினஸ் கிரியேட் பண்ணணும் என்றால் அந்த யூனிக் ப்ராப்ளம் என்ன, அந்த மார்க்கெட் ப்ராப்ளம் என்ன என்னதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த துறையில் நீங்கள் ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் அந்த சொல்யூஷனை கிரியேட் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி அதை அடையுங்கள். சோ உலகம் பூராவே தமிழர்கள் நிச்சயமாக தங்களோட டேலண்ட் என்னவோ, நம்பர் ஒன் கீ இம்பார்ட்டன்ட் திங், அவர்கள் தங்களோட டேலண்ட்லயான் பிளே பண்ணணும். யூ காட் டு பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த், நாட் டு யுவர் வீக்னஸ். நாங்கள் எல்லோரும் எங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்ணோம்னா நிச்சயமா வாழ்க்கையில சக்சஸ் வரலாம். எங்களோட வீக்னஸ்லயே நாங்க பிளே பண்ணி கொண்டிருந்தோம்னா ஒரு நாளும் சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. ஸோ தமிழர்கள் எல்லோரும் we got to play to our strength and we got to play to our passion and love and ambitions. And when you put those two together, no one can stop you. You will become unstoppable remaker. அப்படியான பேஷன், அப்படியான டிட்டர்மினேஷனும் உங்களோட டேலண்டும் அந்த ஒரே பாதையாக இருக்குமானால் உங்களுக்கு லெஸ்ஸே மெடிசன் தான் ஒரு வரி, மெடிசன் தான் உங்களுக்கு ரியல் டேலண்டுமா இருக்கும் என்றால் நீங்கள் நாளைக்கு டுமாரோ உங்களோட கேன்சருக்கு கூடிய சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நான் கேன்சர்ல கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வரலாறு படைப்பீர்கள். அதுதான் உண்மை. அப்ப உங்களுக்கு என்ன துறையில பேஷன் இருக்கோ, என்ன துறையில ட்ரூ டேலண்ட் இருக்கோ, அந்த டேலண்டை தமிழர்கள் ஃபாலோ பண்ணுவார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பேரியர் கூட இருக்காது. அந்த துறையில் அவர்கள் சரியான மேனேஜர்களோட சேர்ந்து சரியான மென்டோரிங் என்றது என்னது இம்பார்ட்டன்ட் திங். நான் சொன்ன ஒரு தரம் தனியா இந்த உலகத்தில் தனிமையாக இருந்து இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது நடக்காத விஷயம். படங்கள்ல நாங்க பார்த்திருப்போம், விஜய் தனியா வந்து எல்லாம் அடிச்சு 100 பேர் அடிச்சு வெல்றாரு. அதெல்லாம் படம், அதெல்லாம் டிராமா, அதெல்லாம் மூவி. ஆனா உலகத்துல நீங்கள் உண்மையா சக்சஸ் வரணும் என்றால் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கணும், ஒரு சப்போர்ட் நெட்வொர்க் இருக்கணும். அந்த சப்போர்ட் நெட்வொர்க்ல ஒரு மென்டோரிங் என்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். மென்டோரிங் என்னென்றால் உங்களுக்கு முதலே இப்படி இந்த துறையில் சக்சஸ்ஃபுல்லாக வந்தவர்களை அவர்களது அட்வைஸை எடுங்கள். அவர்களது அட்வைஸ் எடுக்க அவர்கள் செய்த மிஸ்டேக்கை நீங்க திருப்பி செய்ய மாட்டீங்க. என்ற ஒவ்வொரு பிசினஸ்லயும் மிஸ்டேக் விடுவது நிச்சயமா நடக்க போகுது. சில மிஸ்டேக் வந்து அந்த பிசினஸையே கோஸ் பண்ணும், அந்த பிசினஸையே ஃபெயில் ஆகும். சில பிசினஸ் வந்து it will make you to take long time to achieve that same success. அப்ப the key is learn from others. மற்றவர்கள் மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணுங்கள். அவர்களது அட்வைஸை எடுத்தால் நீங்கள் விட மிஸ்டேக் குறைவாக இருக்கும். நீங்களும் மிஸ்டேக் விடத்தான் போறீங்க. பிசினஸ்ல மிஸ்டேக் விடுவது நிச்சயமா நடக்கத்தான் போகுது.
ஆனால் நீங்கள் விடுவது மிஸ்டேக் வந்து குறைவாக இருந்தால் உங்கள் சக்சஸ் டெஸ்டினேஷனை அந்த இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் அந்த ஜேர்னியில சக்சஸை நீங்கள் குயிக்காக அடைய முடியும். ஸோ அப்படி ஒரு மென்டோரிங் சப்போர்ட் நெட்வொர்க்கை நீங்கள் நிச்சயமாக கிரியேட் பண்ணணும். இப்போ நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில எல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நாங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற என்னண்டே தெரியவில்லை. ஆனா எனக்கு நல்ல சீரியல் மல்டி மில்லியனியர் என்டர்பிரினர்ஸ் எனக்கு மென்டோராக இருந்தார்கள். அப்படி இருந்தபடியால் தான் அவர்களிடமிருந்து நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது. அவர்களிடமிருந்து எப்படி அவர்கள் விட்ட மிஸ்டேக்கை நாங்கள் திருப்பி விடாம இருந்தோம். நாங்கள் விட்ட மிஸ்டேக் வேற மிஸ்டேக்காக இருந்தது. அப்படி இருக்குமா இருந்தா நீங்களும் நாளைக்கு வரலாறு படைக்க முடியும். ஆனால் ஒன் மோர் பாயிண்ட், இந்த டேலண்டும் இருந்தா மட்டும் காணாது, இந்த பேஷன் இருந்தா மட்டும் காணாது, இந்த நல்ல நெட்வொர்க் மட்டும் இருந்தா காணாது. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸும் இருக்கணும். இந்த பிசினஸ் வரைக்க நல்ல டீமை கிரியேட் பண்ணிக்க நல்ல கேரக்டர்ஸை பார்த்து தான் நாங்கள் டீமை கேர் பண்ணுவோம். இப்ப இன்றைக்கெல்லாம் நாங்கள் எம்ப்ளாயியை கேர் பண்ணிக்க ஒரு டீம்ல ஈக்குவலா அவன் டேலண்டையும் பார்ப்போம், அவன் கேரக்டர்ஸும் பார்ப்போம். சில நேரங்களில் சில பேரை கேர் பண்ணாததுக்கு காரணமா என்னவா இருக்கும் என்றால் அவன் கேரக்டர்ஸ். சரி, அவன் டேலண்ட் வந்து பயங்கர டாப் டேலண்டா இருக்கும். ஆனா அவையால ஒரு டீம்ல வேலை செய்ய முடியாம இருக்கும். அவைய ஒரு ஒன் டைப் ஆஃப் பர்சனாக இருப்பார்கள், ஒரு ஒன் ரூட்டட் பர்சனாக இருப்பார்கள். ஸோ கேரக்டர்ஸையும் டேலண்டையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணித்தான் அவைய டீம்ல நாங்க ஹேர் பண்றோம். ஸோ நல்ல கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்குமா இருந்தா நீங்களும் நாளைக்கு உச்சக்கட்டத்தை அடைய முடியும். நீங்களும் நாளைக்கு உலகத்தில் வரலாறு படைக்க வேணும் என்றால் தமிழருக்கு அந்த டேலண்டும் இருக்கு, பேஷனும் இருக்கு, வரியும் இருக்கு. யூ ஹேவ் டு புட் தோஸ் டுகெதர் அண்ட் யூ கேன் மேக் எ ஹிஸ்டரி. நன்றி. நல்ல வடிவாக சொன்னீங்கள். அந்த தமிழர்கள் வந்து எப்படி அந்த இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்புகளை வரலாம்னு சொல்லி, அதிலையும் குறிப்பாக இந்த கோலாபரேஷன், மென்டோரிங் அதெல்லாம் வந்து வடிவாக சொன்னீங்கள். உண்மையில் அதுதான் அடிப்படையிலேருந்து எல்லாரும் வந்து ஆனாவனால் எந்த படித்துத்தான் சிகரத்தை தொடரணும் இல்லை. ஏற்கனவே அனுபவமான அந்த துறையில் இருக்கிறவர்கள் அவன் அனுபவத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் தோளுக்குள்ளாலே தோல்லேறி நின்று அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதைத்தான் நான் சபேசன் சொல்லியிருக்கிறார். டாக்டர் புவி, நாங்கள் Q&Aக்கு போவோமா? சபேசன் சொல்ல விரும்புறாருன்னா சபேசன் சொல்ல வேண்டியது. இப்போ நாங்கள் அநேகமான இந்த விடயங்களை நாங்கள் இல்லை தொட்டுட்டோம். இன்னும் ஒன்று உங்கள்கிட்ட நான் கேட்கணும். ஓகே, உங்களுக்கு அந்த பிரித்தானிய அரசன் முடிக்குரிய அரசின் அந்த உயர் விருது கிடைத்தது, அந்த அனுபவங்களை பற்றியும் ஒரு சுருக்கமாக சொல்லுங்க. கட்டாயமா. ஸோ அந்த விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் 2 தரம் கொடுப்பார்கள். ஒன்று நியூஇயருக்கு கொடுக்கிறது, நியூஇயர் ஓனர்ஸ் என்று சொல்லுவார்கள். மற்றது அரசின் பர்த்டேக்கு கொடுப்பார்கள் ஜூன் மாதத்தில். 2 தடவை ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பார்கள். அதுல வேற ரேங்க் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மெம்பர் ஸ்டேஜ்ல இருந்து, ஆபீசர்ல இருந்து, கமாண்டர்ல இருந்து சார் என்றதுதான் அல்டிமேட் பர்சன். இந்த ப்ரோசஸ் வந்து ஒரு லாங் ப்ரோசஸ். யூ ஹேவ் டு கெட் நாமினேட்டட். அந்த நாமினேட்டருக்கு இது ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் மாதிரி தான் இந்த ப்ரோசரும். நோபல் பிரைஸ் வின்னர் மாதிரி தான் இந்த ப்ரோசஸும். நீங்கள் இன்வென்ஷன் பண்ண எல்லா துறையிலையும் இருக்கு இந்த ஓனர். சயின்ஸ்ல மட்டும் இல்ல, ஆர்ட்ஸ்ல இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, டிராமால இருக்கு, மியூசிக்ல இருக்கு, பொலிட்டிக்ஸ்ல இருக்கு, லிட்டரேச்சர்ல இருக்கு. எல்லா துறையிலையும் அவர்கள் இந்த ஒனரை யூகேல கொடுக்கின்றார்கள். ஐசாக் நியூட்டனுக்கு சார் ஐசாக் நியூட்டன் கொடுத்திருந்தார். ஐசாக் நியூட்டன் ஆப்வியஸ்லி எங்களுக்கு சயின்ஸ்லயே ஒரு இதை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கணக்கு செய்து கண்டுபிடித்திருந்தார். அவருக்காக சார் ஐசாக் நியூட்டன் கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி சார் ரிச்சர்ட் பிரான்சனுக்கு பிசினஸ்ல கொடுத்திருந்தார்கள், சார் ரிச்சர்ட் பிரான்சன். அப்படி எந்த துறையில நீங்கள் செய்யற துறையில உங்களுக்கு இந்த யூகே மட்டும் இல்லாம சில இடம் உலகம் பூராக ஒரு பெனிஃபிட்டை கிரியேட் பண்ணுவீங்க என்றால் ஹியூமன் ரேஸுக்கு நோபல் பிரைஸ் வின்னர் மாதிரி ஒரு எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு பயனை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த துறையில் உங்களுக்கு இந்த உணர்வை கொடுப்பார்கள். எங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கண்ட்ரிபியூட் பண்ணதுக்காக இந்த டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணி இன்று உலகம் பூராக நாங்கள் இதை கண்ட்ரிபியூட் பண்ண யூகே மட்டும் இல்லாமல் உலகம் பூராக இதை நாங்கள் டிப்ளோ பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஏர்போர்ட்ஸ்ல இந்த டெல்டா ஏர்லைனோட ரோல் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி போயிங் ஏர்பஸோட இது சிஸ்டம் வந்து டிப்ளோ பண்ணிக்கின்றோம் பிரான்ஸ், யூஎஸ் அண்ட் வேரியஸ் கண்ட்ரியில. அது மாதிரி ரீட்டைல் க்ளோத்திங் ரீட்டைலர்ஸ் கூடி இதை டிப்ளோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் கூடி நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக நாங்கள் உயிர்களை கூடி சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இதே டெக்னாலஜியை நாங்கள் கோவிட்டுக்கு முதல் டிப்ளோ பண்ணியிருந்தால் கோவிட் காலங்களில் கணக்கு உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும் என்பதுதான் உண்மை. அட்லீஸ்ட் ஒரு கோவிட் 10 வருஷத்துல வந்தால் நிச்சயமாக இந்த இப்படியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் உயிரிழப்புகளை நிச்சயமாக குறைக்க முடியும்.
இதன் காரணமாக இப்படியான ஒரு இனோவேஷனை கிரியேட் பண்ணி இன்று உலகம் பூராக யூஸ்ஃபுல்லாக இருப்பதன் காரணமாக யூகே கவர்மெண்ட் எங்களுக்கும் இப்படியான ஒரு ரிவோர்டை ஒனஸை தந்திருந்தது. அந்த ஒனஸுக்கு பிரின்ஸ் வில்லியத்தை சந்தித்து உரையாடி எங்களுக்கும் அந்த இது நல்லா இருந்தது. பிரின்ஸ் வில்லியம் வெரி ஹம்பிள் மேனாக எங்களோட கதைத்தார். அவருக்கு ஏற்கனவே ப்ரீஃப் பண்ணி இருந்து நம்ம நினைக்கிறேன் நான் என்ன செய்வது என்று அவர் ஏற்கனவே சொன்னார். நீங்கள் எதைத்தான் செய்கிறீர்கள் சொல்லுங்கள், எனக்கு இன்னும் சொல்லுங்கள் என்றால் எனக்கும் ஒரு ரியல் அப்ரிசியேஷனாக இருந்தது. என்றால் பிரின்ஸ் வில்லியமே தான் நான் என்ன செய்கிறேன் என்று சொல்றார் என்றால் அவருக்கு நல்லா ப்ரீஃப் பண்ணி அதை அப்ரிசியேட் பண்ணி அவை நல்ல அழகாக செய்கிறார்கள். அது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இவெண்டாகத்தான் இருக்கிறது. நெடுமங்களை அரச மாளிகைக்கு கூப்பிட மாட்டார்கள். எங்களுக்கும் ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்டாக இருந்தது. வெள்ளக்காரர் சொல்வார்கள் திஸ் இஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். நிச்சயமாக ஒரு கொரோனா யூகே ஸ்ரீலங்கால இருந்து வந்து இந்த நாட்டுக்கு வரைக்கும் எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 19-20 வயது. இன்று யூகேல அவர்கள் ரெக்கனைஸ் பண்ணி இது செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்கிறது, ஒரு இதயம் பூரிப்பு அடைகிறது. நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. உண்மையில் கேட்கும் பொழுதே பெருமையாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு திரும்பவும் ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் இங்கே ஐக்கிய ராஜ்யத்திலே உங்களுடைய வாழ்கிறீர்கள், உங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இங்கே நடந்திருக்குது. இந்த பல்கலைக்கழகத்திலேயே படித்து எல்லாம் செய்திருக்கிறீர்கள். இந்த பிரித்தானிய கல்வியை பற்றின உங்கள் அபிப்பிராயம் என்ன? இந்த பிரித்தானிய கல்வி, நீங்கள் இப்போ இலங்கையில் படித்த நீங்கள் இங்கே பிரித்தானியாவில் கல்வி முறை பற்றி எல்லாம் தெரியும். அதான் நான் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்கிறேன். அப்போ அந்த கல்வி எவ்வளவு ஒரு கம்பேரிசன் என்னன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கல்வி முறையும் இங்கே இருக்கிற கல்வி முறையும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டு கல்வி முறையும் சொல்லலாம். எவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்குது, அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நீங்கள் உங்களோட வியூவை சொல்லணும். நல்லொரு கேள்வி ஒன்று. ஏனென்றால் ஸ்ரீலங்கா என்பது ஒரு சின்ன வட்டமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா என்றது சில இடங்களில் நான் சொல்லி இருப்பேன், கிணத்துக்கு இருக்கிற தவளையின் வட்டமாகத்தான் ஸ்ரீலங்கா இருக்கிறது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா இருக்கும் பொழுது எங்களுக்கு மொரட்டுவா போகணும், பெர்தனியா போகணும், அல்லது ஜெப்னா யூனிவர்சிட்டி போகணும், அல்ல கொலம்பு யூனிவர்சிட்டி போகணும் என்ற ஒரு சின்ன வட்டம் தான் எங்களுக்கு தெரிந்தது. எங்கள் கனவு உலகம் அந்த கிணத்து தவளையின் கனவு உலகமாக அந்த கிணத்து வட்டம் மட்டும் தான் தெரிந்தது. ஆனால் எஜுகேஷன் வெரி குட். ஐ மீன் ஸ்ரீலங்கா A level சிஸ்டம் இஸ் ரியலி குட். ஸ்ரீலங்கா A level நீங்கள் நல்ல ஒரு மேத்ஸையும் எல்லா பாடத்திலையும் நல்ல ஒரு டீப்பாக லேர்ன் பண்ணுவீர்கள். ஸோ A level எஜுகேஷன் ஸ்ரீலங்கா A level யூகே எஜுகேஷனை தான் ஃபாலோ பண்ணுறது. யூகே இந்த சிஸ்டம் தான் ஸ்ரீலங்கா ஃபாலோ பண்ணுறது. That's a very good education system. There's always a room for improvement. எப்பயும் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இடம் இருக்கிறது. ஸ்ரீலங்காலே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நிச்சயமா பண்ண வேண்டும். பண்ணுவதற்கு நாங்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ப்ராக்டிகல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும், லீடர்ஷிப் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், பப்ளிக் ஸ்பீக்கிங், நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படியான இதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்டர்பிரினர்ஷிப் அப்படியான ஸ்கில்லையும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். செய்வோம், அவை நிச்சயமாக அதை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல ஒரு குட் ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்கா எஜுகேஷன்ல ஏற்கனவே இருக்கின்றது. ஆனா எங்களுக்கு என்ன லிமிடேஷனா இருக்கு என்றால் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை. ஸ்கூல் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கு லிமிடேஷன் என்னவா இருக்கிறது, ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். எங்களுக்கு மொரட்டுவாலையோ ஜெப்னாலேயோ படிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வது என்பது ஒரு சிமோல நரோவ இதாக இருக்கிறது. ஆனால் வெளியால பாத்தீங்கன்னா உலகத்திலேயே டாப் 5 யூனிவர்சிட்டி என்னவா இருக்கு என்றால் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட், MIT, ஸ்டான்ஃபோர்ட். உலகத்திலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஹார்வர்ட். மார்க் சக்கரபர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளாக் பர்சனாக மொரட்டுவா யூனிவர்சிட்டியில படிச்சு வரையில, ஜெப்னா யூனிவர்சிட்டியில படிச்சு வரையில அவர் நம்பர் 1 உலகத்திலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில லோ படிச்சுதான் பராக் ஒபாமா ஃபர்ஸ்ட் பிளாக் பர்சனாக அமெரிக்காவுக்கு வந்தார். நான் ஏன் அதை சொல்ல வரேன் என்றால் ஹிஸ்டரி படைப்பது நோட் ஈஸி. அப்படியான நீங்கள் படைக்கணும் என்றால் சரியான ஒரு ஃபவுண்டேஷன், சரியான இதை நீங்கள் எடுக்க வேணும். இப்ப யூகேல இருக்கிற அநேகமான பிரைம் மினிஸ்டர் எங்க படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பீங்க. அவர் ஜெப்னா யூனிவர்சிட்டியும் படிக்கல, பொன்னோத யூனிவர்சிட்டியும் படிக்கல. அநேகமான யூகே பிரைம் மினிஸ்டர் படித்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அப்ப நீங்களும் வல்லார படைக்கணும் என்றால், if you really want to make a difference, or if your children want to make a history, அது நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் எங்களோட சில்ட்ரனை இப்படி டொப்பான யூனிவர்சிட்டி போவதற்கு நாங்கள் ஹைட் பண்ண வேணும், சப்போர்ட் பண்ண வேணும், இது பண்ண வேணும். ஏன்றால் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கின்றோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யூகேல இருந்து கேம்பிரிட்ஜுக்கும் ஆக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவது ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ரீலங்கா இருந்து கேம்பிரிட்ஜுக்கும் ஆக்ஸ்போர்ட் வாரது நாட் ஈஸி. ஏன்னா கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பாலிசி என்னவென்றால் 80% ஆஃப் த அப்ளிகன், நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் இதுல இருக்கின்றேன், 80% அப்ளிகன் ஹோம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க வேண்டும், அதாவது யூகே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க வேண்டும். only 20% ஆஃப் த ஆஃபர்ஸ் தான் வெளிநாட்டு அப்ளிகேஷனாக இருக்கும். அப்ப நாங்கள் இந்த நாள்ல இருந்தோண்டு எங்களோட பிள்ளைகளை கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பாட்டி நாங்கள் செய்யறது ஒரு மிஸ்டேக்கா இருக்கிறது. எங்களோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்றோம் என்றுதான் அதன் அர்த்தம்.
சோ இப்படியான யூனிவர்சிட்டி நீங்க போவீங்களா இருந்தால் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், MIT, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட், இதுதான் டாப் 5 யூனிவர்சிட்டி இந்த உலகத்தில். இப்படியான ஒரு இடத்தில் நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ போவார்களா இருந்தால் அந்த யூனிவர்சிட்டியே அவர்களை மாற்றும். இப்ப நானெல்லாம் கேம்பிரிட்ஜுக்கு போக முதல் இருந்த சபேசன் டோட்டலி டிஃபரெண்ட் பர்சன், கேம்பிரிட்ஜுக்கு வந்தா பிறகு இருந்த சபேசன் டோட்டலி டிஃபரெண்ட் பர்சன். இப்படி எல்லாம் அவங்களுக்கு கலைக்கவும் தெரியாது. இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து 1000 பேருக்கு முன்னால எப்படி ஸ்பீக் பண்ணவனும் தெரியாது, என்ன லீடர்ஷிப் என்னன்னு செய்யவும் தெரியாது, என்னென்ன ஒன்றை இன்வென்ட் பண்றேன்னு தெரியாது. ஏனென்றால் அந்த ஸ்கில்லை அந்த இதை கிரியேட் பண்ணதான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஏன்னா கேம்பிரிட்ஜ் இப்படியான யூனிவர்சிட்டி என்ன செய்யும்னா இட் வில் சேஞ்ச் யூ ஃபார் எவர். அந்த அப்படியான யூனிவர்சிட்டி உங்களை ஃபுல்லாகவே மாற்றிவிடும். நீங்கள் ஒரு வேற பர்சனாக பிறப்பீர்கள். அப்ப இப்படியான யூனிவர்சிட்டி நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ போவார்களா இருந்தால் they will make a history. They have the potential to make a history. அப்ப என்னது அட்வைஸ் என்னவா இருக்குன்றால் இப்படியான ஒரு நல்ல தொப்பான யூனிவர்சிட்டி இருக்கு, எங்கள் மாணவர்களையோ எங்கள் பிள்ளைகளையோ நாங்களோ தாய் பண்ணி போனீங்க என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கிறது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்களும் வரலாறு படைப்பதற்கு ஈஸியா இருக்கும். அதுக்கான எல்லோரும் அங்க போகணும் மட்டும் தான் சொல்லவில்லை. அங்க போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக படைக்க முடியும், போகாமலும் செய்ய முடியும் என்றுதான் சொல்ல வருகின்றேன். நல்ல ஒரு கேள்வி. தேங்க்யூ. நன்றி. உண்மையில் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். இப்போ இந்த ஆதங்கம் அதைத்தான் இருந்தது. இங்கே நான் எல்லாரையும் சொல்லவில்லை. உண்மையிலே எங்களோட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த நாட்டிலே நாங்கள் வதிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உண்மையில் அது முக்கியமாக இந்த உலகத்தரம் வாய்ந்த சபேசன் சொன்ன மாதிரி பல யூனிவர்சிட்டிகள் இங்கே கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் எல்லாமே இங்கே இருக்கின்றது. அப்போ அதிலே ஒரு எங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்கி அவர்களுக்கு அங்கே கொண்டு செல்றதுக்கான வேலையை நாங்கள் இங்கே வந்து இலகுவாகவே செய்யலாம். ஸோ அந்த விடயத்தை தான் நாங்கள் இங்கே தொட்டு சென்றோம். ஓகே, நாங்கள் நேரமாகிறது. நாங்கள் கேள்வி பதிலுக்கு போவோம். நீங்கள் பார்வையாளராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கையை காட்டி நேரம் கதைக்கலாம். இல்லைன்னா இந்த சேட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கொஷனை போடலாம். ஜிஏ குமார் உயர்த்திக்கிறேன் ஐயா. நீங்கள் உங்கள் கேள்வி கேட்குற நீங்கள் நேர முகத்தையும் காட்டி கேளுங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆன்சர் பண்ணுற சபேசனுக்கும் சந்தோஷமா இருக்கும். குமார், நீங்க நன்றி. Thank you for the very detailed fantastic explanation about your experience. I really appreciate that. என்னன்னு சொன்னா நீங்கள் உங்களோட journey that you have traveled so far, நீங்கள் உங்களோட இதுலேயும் ஒரு 2-3 challenges நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இம்பார்ட்டன்ட் கீ சேலஞ்சஸ். அப்படியான சேலஞ்சஸ் வந்து நீங்க ஒரு உதாரணமா சொல்லி இப்படி ஒரு சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணினா அதை எப்படி சால்வ் பண்ணினீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளா எங்களுக்கு சொல்ல முடியுமா? நல்ல ஒரு கேள்வி. நீங்கள் நல்ல சேலஞ்சிங் கேள்வியோட கேட்குறீங்க. வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு கேள்வி அண்ணா. தேங்க்யூ ஃபார் தி குவெஸ்சன்ஸ். எப்பயும் வாழ்க்கையில சொல்றது கிறிசிபிள் மோமெண்ட்ஸ். இன்னொரு இதை கிறிசிபிள் மோமெண்ட் என்றால் அடிவார. இப்போ நீங்கள் ஒரு மலையின் உச்சியை அடையணும் என்றால் அதின் அடிமட்டத்துக்கு பொறுத்தான் மலையின் உச்சி அடைவீங்கள். அப்ப இப்படியான ஒரு ஜேர்னியில எப்பயும் ஒரு கிறிசிபிள் மோமெண்ட் இருக்கும். அந்த கிறிசிபிள் மோமெண்ட் நிச்சயமாக என் பாதையிலும் இருந்தது. இன்று அப்ராக்சிமேட் எனக்கு 40 years. இந்த 40 years ஜேர்னியில எனக்கும் இப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த கிறிசிபிள் மோமெண்ட் தான் நீங்கள் யார் என்பதை டிஃபைன் பண்ணுகிறது. இன்று நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பது டிஃபைன் பண்ணது எது என்றால் அந்த கிறிசிபிள் மோமெண்ட். சில பேருக்கு டஃப்பான ஃபேமிலி இருந்திருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருந்திருக்கும், சில பேருக்கு வேற இதுகள் நடந்திருக்கும், வேற இதுகள். சில பேர் சொல்லிப்பாங்க உங்களுக்கு ஒன்றுமே படிக்க தெரியாண்டு நீங்கள் அதுக்கு எதிராக நின்று செய்யணும் என்ற ஒரு சவால் எடுத்திருப்பீங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிறிசிபிள் மோமெண்ட் இருக்கும், சவால்கள் இருந்திருக்கும். அந்த கிறிசிபிள் மோமெண்ட் தான் உங்களை இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கும். நாங்கள் படிக்கும் பொழுது எனக்கு 2 கிறிசிபிள் மோமெண்ட் இருந்தது. முதலாவது கிறிசிபிள் மோமெண்ட் வந்து இளைய காலத்திலேயே எங்களுக்கு என்ன ஃபாதர் 10 வயதிலேயே மரணித்து வழியால் சின்னங்கள்லேயே பயங்கர டஃப்பான காலமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் பரமானந்தம் சேர்தில் இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாம் படித்திருக்கிறோம், படித்த ஆசிரியர்களும் இதில் இருக்கிறார்கள். அப்படி கஷ்டமான பாதையில் நல்ல ஒரு ஆசிரியர்களை கண்டிருக்கிறோம். அப்படியான ஆசிரியர்கள் எங்களுக்கு படிக்கும் பொழுதுதான் எங்களுக்கும் படிக்கணும் என்ற ஒரு எங்களுக்கு நல்ல பவுண்டரி இருந்தது. இப்ப சார் எல்லாம் இதான் கட்டுப்பாடு என்றெல்லாம் இருக்கு. நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில்
ஆண்டு 6-7 படிக்கும் பொழுது கிளாஸை கட் பண்ணி விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட ஓடி விட்டுருவோம். இன்னொரு டீச்சனோட ஒரு வந்து வின் பண்ணணும்ன்ற வெறியில எங்களுக்கு வெரி பேஷன் கூட. ஆனா அந்த பேஷன் எங்க இருந்தது? ரோங்கான துறையில இருந்தது. கிரிக்கெட்ல அந்த பேஷன் இருந்தது. தொடக்கத்துல சயின்ஸ்லயும் மேத்ஸ்லயும் கடித்தனம் இருந்தாலும் கூட எங்கள் பேஷன் எங்க இருந்தது என்றால் ரோங்கான ஃபீல்ட்ல கிரிக்கெட்ல இருந்தது பேஷன். கிரிக்கெட் என்றால் வெரி பைத்தியம். டியூஷனுக்கு போனாலும் டியூஷனை கட் பண்ணி போட்டு கிரிக்கெட் விளையாடுறது 6 காலங்களில். அது மாதிரி வீட்டை வந்தாலும் வீட்டுக்கு பின்னும் காணிலேயும் ரோட்லேயும் கிரிக்கெட் அடிக்கிறது பக்கத்து வீட்டு ஆகோட சேர்ந்து. அப்ப அப்படியான அந்த வெறியை நாங்கள் எங்களுக்கு பரமன் என்ற தம்பி குடிசர் எங்களை கண்டு ஒரு நாள் அடித்து அதுக்கு பிறகு நாங்கள் கிரிக்கெட்ன்றதை நிப்பாடி விட்டோம். அதன் பின் நாங்கள் நிச்சயமாக படிக்கணும் என்ற ஒரு வெறி அந்த காலத்தில் ஒரு 8-9 ஆண்டுகளில் எங்களுக்கு வந்தது. அப்ப அந்த கிரிக்கெட்ல இந்த பைத்தியத்தை நாங்கள் மேத்ஸ் சயின்ஸ்ல திருப்பின வழியாத்தான் எங்களுக்கு சடீரென்று எங்களுக்கு பொட்டம் ஆஃப் த கிளாஸ்ல இருந்த நாங்களும் திடீரென்று ஒரு இதாக பெற முடிந்தது. சோ உங்களுக்கு அந்த டஃப்பான காலத்தில் எங்களுக்கு ஒரு இது வர வேணும், எங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வர வேணும், எங்களுக்கு ஒரு எங்கள் இதயத்துக்குள்ள நாங்கள் எடுக்கணும். ஒரு டிசிஷனை நாங்கள் எப்ப இதயத்துக்குள்ள எடுக்கிறோமோ அப்பதான் அதை நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோம். உங்களோட டிசிஷன் வந்து இதயத்துக்கு போகணும். எப்பயும் எங்களோட மூளைக்கு மட்டும் இருந்தால் அது சில நேரம் மூளை பிரிட்டன் பண்ணும். நீங்கள் இது செய்வீங்க அது செய்வீங்க மூளை பிரிட்டன் பண்ணும். ஆனா இதயம் இருக்கல்லோ, இதயம் ஒன்னாலும் பொய் சொல்லாது. அப்ப அந்த டிசிஷன் நீங்கள் இதயத்துக்குள்ள எடுப்பீங்க என்றால் அந்த இதயம் தான் உங்களுக்கு நாளைக்கு கைட் பண்ண போறது. இப்ப நல்ல பிரெயினும் நல்ல இதயமும் இருந்து அதுக்குதான் கேரக்டர்ஸ் பற்றி திருப்பி சொல்லியிருந்தேன் இடங்கள்ல. நல்ல இதயமும் நல்ல கேரக்டர்ஸும் உங்கள் இதயத்துல இருக்குமா இருந்தால் அப்படியான சவால்களை தாண்டி நீங்கள் அடையக்கூடிய முடியும். அதுதான் இந்த ஏர்லி சேலஞ்சாக இருந்தது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்த பிறகு எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருக்கிறவர்கள் எல்லாரும் டேலண்டான ஆக்கள். கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜோ ஆக்ஸ்போர்டான இப்படியான யூனிவர்சிட்டியில இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் டொப்பான மாணவர்கள். அப்படியான டொப்பான மாணவர்களுக்கு நாங்களும் சைன் பண்ணி சக்சஸ் ஆக என்பது நாட் ஈஸி. அப்ப அதுக்குள்ளேயும் எங்கள் சேலஞ்சஸ்கள் கட்டாயமா இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்களுக்கு ஒரு துறையில டேலண்ட் இருப்பது என்பது ஒரு கான்பிடன்ஸும் இருந்தது, ஒரு வெறியும் இருந்தது, ஒரு இதுவும் இருந்தது. இந்த துறையில் எங்களுக்கு டேலண்ட் இருப்பது என்றது ஒரு இது இருந்தது. அது இதயத்துல தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது. சில கணக்கு ஃபெயிலியர் பிசினஸ் ஸ்டார்ட் ஆன பிறகும் எங்களுக்கு முதலாவது 1 million ரெவென்யூ எடுப்பது என்பது ஈஸி இல்லை. நான் சொன்னது 90% கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் அப் ஃபெயில்ஸ் பிஃபோர் தே ஈவன் ரீச் 1 million. அப்ப அந்த 1 million pounds ரெவென்யூ கிராஸ் பண்ண மட்டுமே ஒரு ரியல் நர்வஸ் இருக்கும், ரியல் இது இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பாக இருக்க முடியும். ஆனால் பிசினஸ் என்று வரைக்கும் அது சக்சஸ் வரும் என்பது இல்லை. அதுக்கானதான் 90% கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இன்வென்ஷன் 90% கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இன்வென்ஷன் ஃபெயில்ஸ். இங்க கேம்பிரிட்ஜ்ல படிக்கிற அநேகமான ப்ரொஃபசர்ஸ் இன்வென்ஷன் வச்சிருப்பார்கள். ஏனென்றால் அது பார்ட் ஆஃப் த ரிசர்ச், ரைட்? அப்ப அப்படியான ஏர்னிக்கு வரும்போது எங்களுக்குமே அந்த ஏர்னியில் நித்திரகுடி வராத நேரங்களில் நாங்கள் ஃபெயில் ஆக போறோமே, இப்படி இந்த கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கிடைக்காதே, சினம் கிடைத்த மாதிரி இருக்கும், கை கட்டின மாதிரி இருக்கும், ஆனா வாய் கட்டாது. அப்ப அப்படியான அந்த ரோட்டில போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சில இடங்கள்ல நித்திரகுடி வராத நாளங்கள் இருக்குங்கள், சில இடங்கள்ல கண்ணீர் குடி வரும். அப்படியான சேலஞ்சை தாண்டி உங்களுக்கு தெரியும் இந்த துறையில நீங்கள் சரியா அட்டாக் பண்ணினால் ஏர்லி அடாப்டர்ஸை கண்டுபிடிக்க முடியும். எப்படி அந்த சரியான ஏர்லி $1 million கஸ்டமர்ஸ் எடுக்க முடியும் என்று நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் டெவலப்மெண்ட் நாங்கள் திருப்பி சரியான துறையில சிந்திச்சு அதை செய்வமா இருந்தால் அதுதான் நாங்களும் செய்தோம். அதைத்தான் நாங்களும் செய்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய சரியான கஸ்டமர்ஸ் எடுக்கக்கூடிய இருந்தது. அந்த சேலஞ்சும் எனக்கு கேம்பிரிட்ஜில் இருக்கும் பொழுது இருந்தது. நல்ல ஒரு கேள்வி, தேங்க்யூ. வேற யாரும் உங்களோட கேள்வியில கேட்கலாம். கௌரியாக்கா சொல்லுங்க, மியூட்ல இருக்கீங்க. ஓகே, என்னுடைய கேள்வி என்னன்னா, இது நீங்க சொன்னீங்க இப்ப முதலாவது உங்களோட வாழ்த்துக்கள், உங்களுக்கு சந்தோஷம் உங்களை பார்த்து கதைச்சதுல. என்னென்று சொன்னால் டீம் அல்லது ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிக்க அது ஒரு சரியான முக்கியம். ஏனென்றா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்குள்ளதான் நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் செய்யக்க அதுல சக்சஸ் வரும். அது இப்படி ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் செய்ய போறோம்டா, அதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? இப்ப அதை என்னடா அதுல ஃபெயிலியர் ஆனோம்ண்டாலே எங்களோட காசு வேஸ்ட் ஆயிடும். இப்ப காசோ அது அல்லது எங்களோட எஃபர்ட்டோ அல்ல சில நேரம் அதுல இருந்து நாங்க விட்ரோ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மேடம் ஃபெடப் ஆயிடும், ஓகே இது சரி வராது, இனி இப்படி இன்னும் புதுசா ஒரு ஆக்களை போட வேணும், திருப்பி அவையோட வேலை சேர்த்து வாங்க வேணும். அப்ப அதுக்கு என்ன டிப்ஸ் அல்லது ஒரு அறிவுரை சொல்லுவீங்க? அது நல்ல ஒரு $1 billion கொஸ்டின். ஏனென்றால்
அநேகமான பிசினஸ் டெக்னாலஜி பிசினஸ் கூடி ஃபெயில்வாக்கு காரணம் நான் சொன்ன 90% பிசினஸ் ஃபெயில் சொல்லிக்கிறேன் எளிய அநேகமான பிசினஸ் ஃபெயில் ஆகிறது காரணம் இன்வென்ஷன் இல்ல டீம் காசு இன்வெஸ்டர்ஸ் இல்ல டீம் தான் மெயின் காரணமாக இருக்கிறது. என்ன நடக்கும் என்றால் ஃபவுண்டர்ஸ் இருப்பினும் அவை கிடையில அடிபாடு அவை கிடவில போல் அவுட் எம்ப்ளாயிஸ் இருப்பினும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேற வேற இதுல போய்கொண்டிருப்பினும் ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஏன் இப்படியான பிசினஸ் எல்லாம் ஃபெயிலாக வருது என்றால் டீம் சரியான டீம் இல்லை. அதுக்காண்டி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமை நீங்க கிரியேட் பண்ணணும். ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமை கிரியேட் பண்ணுவது என்பது இன்னொரு ஈஸியான விஷயம் இல்லை. நான் கூடி மிஸ்டேக் செய்திருக்கின்றேன். இந்த ஆக்களை கய பண்ணிக்க ஸ்டார்ட்ல ஆக்களை கய பண்ணிக்க 10 வருஷத்துக்கு முதல் ஆக்களை கய பண்ணிக்க யோசிச்சிருப்பேன் ஸ்கில் இருந்தா கய பண்ணலாம்ண்டு. அப்ப நான் இன்டர்வியூ பண்ணிக்க அந்த காலங்களில இப்ப இன்ஜினியர் சொன்னால கய பண்றேன்னா இன்ஜினியரிங் ஸ்கில்ல மட்டும்தான் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்ஜினியர் நல்ல டேலண்டா இருந்தா அவரை கய பண்ணியிருப்பேன். ஆனால் பேருந்து போக போகத்தான் தெரிஞ்சது வி லேர்ன் தி ஹார்ட் வே. சில நேரம் நாங்கள் மிஸ்டேக் விட்டுத்தான் அந்த லெசனை எடுக்க வேணும். அந்த லெசன் தான் உங்களுக்கு இறக்கும் வரை இருக்கும் உங்கள் இதில். அப்ப அந்த மிஸ்டேக் விட்ட அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கில் மட்டும் இருந்தால் அவை நாளைக்கு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மிங் டீமில பார்ட்டாக இருக்க முடியாது. அவைக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நல்ல 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 ஒனஸ்டி ட்ரஸ்ட்வர்த்தி கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்க வேண்டும். நாங்கள் அப்ப அந்த இன்டர்வியூல என்னவும் பார்க்கணும்டா இது ஒரு ரியலி ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா என்ற ட்ரஸ்ட்ன்றது அந்த பர்சன்ல ட்ரஸ்ட்ன்றது உங்களால் வரையில இருந்தா அந்த பர்சனே கய பண்ணவே மாட்டீங்க கய பண்ணாதீர்கள். அந்த பர்சன்ல உண்மையா ஒனஸ்டி இல்லையோ அந்த பர்சனுக்கு கிட்டவே போயாங்க. அந்த பர்சனுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வராதோ அந்த பர்சன் டீம்ல ஒரு நல்ல பிளேயராக இருக்க மாட்டார். அவர் ஒன் மேன் பர்சனா இருப்பார். அந்த டீமுக்கும் அவருக்கும் ஒத்துக்கொள்ளாது. அந்த பர்சனை போகாங்க. அப்ப நாங்க வெள்ளக்காரன் சொல்லுவாங்க ஒன் பேட் ஆப்பிள் அல்லது ஒன் பாய்சன் பில்லர். ஒன் பாய்சன் பில்லண்டா ஒரு 1 பாய்சன் பில் கூடி அந்த டீம் போயில் பண்ணலாம். அப்ப அப்படியான ரோங்கான பர்சனை நீங்க கய பண்ணிட்டீங்கன்னா டுமாரோவே ஃபயர் பண்ணிடுங்க. அந்த பர்சன் இருந்து உங்களோட பிசினஸ்லயோ உங்களோட ஹோமில இருந்து ஃபயர் பண்ணிடுங்க. அதான் அமெரிக்கா ஈஸியா செய்வாங்க. ஃபயரிங் தான் அவேந்த கல்ச்சர். ஒரு நாள்ல கூடி ஃபயர் பண்ணுவாங்க. அமெரிக்காவில ஸ்ரீலங்கா யூகேல ஃபயர் பண்றதுக்கு 1 month நோட்டீஸ் டிபிக்கலா கொடுப்போம். அது பிசினஸ் வேரி பண்ணும். சோ டிப்ஸ் என்னவா சொல்ல வரேன்றால் நீங்கள் ஃபயர் பண்ணிக்க அவன் டேலண்ட மட்டும் பார்க்கார்கள் ஈக்குவலாக அவன் கேரக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். யாருக்கு அந்த நல்ல டேலண்டும் இருந்து நல்ல கேரக்டர்ஸும் இருக்கோ அதாவது யாருக்கு நல்ல பிரெயினும் இருந்து நல்ல இதயமும் இருக்கோ அவர்களை கய பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் தான் இதயம் இருக்கு. ஆனால் நல்ல இதயம் இருப்பவர்கள் கனவே இல்லை. அப்படியான 2 காம்பினேஷனையும் கய பண்ணீங்க என்றால் அந்த டீம் நல்லாக வரும். அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லா வரும். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சபேசன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அது ஆக்கள் இந்த கேள்வி வரக்கு முதல் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் சபேசன் நீங்கள் இந்த ஹையரிங் மற்றது அந்த உங்களோட ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் சொன்னீங்கள். நீங்கள் கொலாபரேட் பண்ணின அந்த அந்த அனுபவங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டீமாக இருக்கிற ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறது இன்னொரு டீமோ இன்னொரு ஆக்கோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அந்த அனுபவங்கள் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா நாங்கள் ஈவன் இன்றைக்கு கூடி டிப்ளாய் பண்ணிக்க சில கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி தான் டிப்ளாய் பண்றோம். என்றால் எல்லாத்தையும் ஒரு கம்பெனி செய்ய முடியாது. ஒரு சொல்யூஷன் வரைக்க நாங்கள் ப்ரொவைட் பண்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி வேணும். சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்றதுக்கு இன்னொரு கம்பெனி தேவைப்படலாம். அப்ப இன்று கூடி நாங்கள் இந்த உலகம் பூரா டிப்ளாய் பண்ற சொல்யூஷன் கூடி வேற கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி தான் உலகம் பூராக டிப்ளாய் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அண்ட் கொலாபரேஷன் என்றது நீங்களும் சரியான பார்ட்னர் கம்பெனியை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். இப்ப எம்ப்ளாயி மேரத்தான் சரியான பார்ட்னர் கம்பெனியை கண்டுபிடித்தீங்கன்னா தான் சரியான கம்பெனியோட சேர்ந்து உங்களால வேலை செய்ய முடியும். ஈவன் ரிசர்ச் செய்யக்கும் கூடி வேற யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணி தான் எங்களோட ரிசர்ச்சை செய்திருந்தோம். நாங்கள் ரிசர்ச் செய்ய UCL யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் என்ற யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பிரிட்டிஷ் ஏர்வே அசோசியேஷன் அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்ற லக்கேஜ் ட்ராக்கிங் தான் எங்களோட இதாக இருந்தபடியால் பிரிட்டிஷ் ஏர்லைனோட கூடி நாங்கள் கொலாபரேட் பண்ணி தான் எங்கள் ரிசர்ச்சை செய்திருக்கின்றோம். அப்ப கொலாபரேஷன் என்றது இந்த டீமை மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான திங். கொலாபரேட் பண்ணாதான் நீங்கள் மல்டி டீமை இன்டர்டிசிப்ளினரி டீமை ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வர முடியும். அதுதான் நாங்களும் செய்திருந்தோம். நல்ல ஒரு கேள்வி. தேங்க்யூ. நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாம். குமார். ஹலோ சபீசன். நான் இது எனக்கு கேள்வி இல்லை, உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி சொல்றது. என்னென்ன யூ ஹேவ் மேட் அஸ் ஆல் வெரி ப்ரவுட் தமிழாக்களுக்குள்ள. மற்றது உங்களோட அச்சீவ்மெண்ட் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச அவார்டு ஒரு வெல் டிசர்வ்டு ஒன்று உங்களுக்கு பக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை சொல்லதான் நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள் பெற இதயம் புரிந்து நன்றிகள். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. நன்றி. விஜய்.
அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. வணக்கம் சவேசன். வணக்கம். வாழ்த்துக்கள். நீங்க யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவன் என்ற ரீதியில எங்களுக்கு நிறைய பெருமையா இருக்கு உங்களால. மற்றது நீங்க ஒரு அப்துல் கலாம் மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறீர்கள். கட்டாயம் உங்களோட திறமைகள் முழு வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் பயன்பட வேண்டும். நீங்க அடிக்கடி அங்க விசிட் பண்ணி லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதா கேள்விப்படுறோம். நீங்க ஒரு சேரிட்டியும் செய்ததா இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? நிச்சயமா இப்ப எங்கள் இது என்னவாக இருக்கின்றால் ஸ்ரீலங்கா வில் எப்படி எங்கள் ஸ்கூல்ல மட்டுமில்லாமல் யூனிவர்சிட்டிலையும் எப்படி நாங்கள் எஜுகேஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ கடைசியான விசிட்டில் நான் 15 பாடசாலைகளுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். வடக்கு மட்டுமில்லாமல் கிழக்கிலும் கூடி மட்டக்களப்பிலும் கூடி விசிட் பண்ணியிருந்தேன். 15 பாடசாலைகளுக்கு, எல்லாம் செகண்டரி ஸ்கூல். இந்த வடக்குல மட்டும் 500 செகண்டரி ஸ்கூல் இருக்கின்றது. அப்படியான பாடசாலைகளில் எப்படி நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ண நல்ல ஒரு எஜுகேஷன் ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அவர்களுக்கு எப்படி ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக் என்று சொல்லுவோம், அந்த ஸ்டெம்மை எப்படி என்ஹான்ஸ் பண்றது, அவர்களுக்கு இன்னும் என்ன ஈகரை கொண்டு வர வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எப்படி அவர்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், நெட்வொர்க்கிங் ஸ்கில், அப்படியான சாஃப்ட் ஸ்கில்லையும் என்னென்று அவர்களுக்கு டெவலப் பண்ண முடியும். என்றால் புத்தக பூச்சியாக A-level டாப் மார்க்ஸ் எடுத்தோன்னா நாளைக்கு உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா வருவது என்பது நடப்பதில்லை. அவர்களுக்கு மற்ற ஸ்கில்லும் அவர்களுக்கு தேவை. ஒரு பூரண மனிதனாக எப்படி படிக்கும் பொழுது, ஸ்கூலில் படிக்கும் பொழுது எப்படி அவர்களை கிரியேட் பண்ண முடியும் என்பதற்காகத்தான் இப்படியான பாடசாலைக்கு விசிட் பண்ணி இருந்தோம். இந்த சேரிட்டியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நிச்சயமாக செய்ய இருக்கின்றோம். என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற கல்வி திணைக்களம் நிச்சயமாக நல்ல வரவேற்றுக்கிறது. அவரோடு சேர்ந்துதான் இந்த விசிட்டையும் செய்திருந்தேன். அவர்களுக்கு மட்டுமில்லாமல் டீச்சர்ஸையும் எப்படி நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு லீடர்ஷிப்பாக மாத்தி, அந்த டீச்சர்ஸ் எப்படி நாங்கள் படிக்கும் காலத்தில் இருந்த டீச்சர்ஸ் மாதிரி, நான் பரமானந்தன் சார் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு நாகேஸ்வரன் சார் எல்லாம் இருந்தார்கள், நாங்கள் படிக்கும் போது இருந்த எம்பவரிங் டீச்சர்ஸ் மாதிரி எப்படி நாங்களும் இந்த ஸ்கூல்ல நல்ல எம்பவர் பண்ற டீச்சரை கொண்டு வர முடியும். டீச்சர்ஸும் ஒரு எக்ஸைட்டனோட படிச்சாதான் மாணவர்களும் எக்ஸைட்டாக படிப்பாங்க. நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்டான எக்ஸ்பர்ட்டான ப்ரொஃபசர் படிப்பிக்க எங்களுக்கும் ஒரு ரியல் வரி வருகின்றது. ரைட், ஐசாக் நியூட்டன் நடந்த பாதையில் எங்களுக்கும் போய்க்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வரி வருகிறது. நாங்களும் ஐசாக் நியூட்டன் மாதிரி இன்னும் சின்ன மாதிரி செய்ய விட மாட்டோமோ, அதை மாதிரி இந்த இப்படியான ஸ்கூல்ல ரியல் டேலண்டட் டீச்சர்ஸ், எம்பவரிங் டீச்சர்ஸ் இருக்க படிக்காத பிள்ளையும் படிக்கணும் ஒரு ஆசை வரும். கம்பன் வீட்டு கதிரும் கவி பாடுமன்ற மாதிரி அப்படியான ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்டை எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு வழங்க வேணும். அதை நோக்கித்தான் பயணம் போய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் எப்படி நாங்கள் என்டர்பிரினர்ஷிப், இனோவேஷனை கிரியேட் பண்ணலாம். இப்ப உலகத்துல இருக்கிற ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், MIT, ஸ்டான்போர்ட்ல இனோவேஷனும் என்டர்பிரினர்ஷிப் பண்றது நார்மல். இப்ப கூல் எடுத்து பாத்தீங்கன்னா, கூலை கண்டுபிடித்த மாணவர்கள் எங்க படித்தார்கள்? ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில படித்தார்கள். பேஸ்புக் கண்டுபிடித்த மாணவன் எங்க படித்தான்? மார்க் ஜக்கர்பர்க் ஹார்வர்ட்ல படித்தான். பில் கேட்ஸ் எங்க படித்தார்? ஹார்வர்ட்ல படித்தார். இப்படி உலகம் பூரா சக்சஸ்ஃபுல்லா மேய பிசினஸ் எல்லாம் இப்படியான யூனிவர்சிட்டியில வந்ததுக்கு காரணம் அப்படியான ஒரு ஈகோ சிஸ்டம், அப்படியான ஒரு இனோவேஷன் என்வரன்மெண்ட், அப்படியான என்டர்பிரினர்ஷிப் இது இருந்தது. அது மாதிரி நாங்களும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில எப்படி கொண்டு வருவது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில எப்படி கிரியேட் பண்ணுவது, வவுனியா யூனிவர்சிட்டியில எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்படி ஈகோசிஸ்டம் எப்படி கொண்டா தான் எங்கள் மாணவர்களும், ஸ்ரீலங்கால யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்களும், யூனிவர்சிட்டியில மட்டும் இல்லாமல் கொலிச்சில, டெக்னிக்கல் கொலிச்சில எங்கெங்கே அவர்கள் கல்வியை தொடர்கிறார்களோ அந்த இடங்களையும் அவர்கள் என்டர்பிரினர்ஷிப்பினரை கிரியேட் பண்ண முடியும். கொண்டால் நாளைக்கும் ஸ்ரீலங்கா தங்களோட எக்கனாமிக் பிரபலத்தை தாங்களே தீர்த்து கொள்ள முடியும். அப்ப அப்படியான இதைத்தான் யூனிவர்சிட்டியிலும் செய்து இப்படியான ஒரு சேரிட்டியை செய்து கொண்டு வருகின்றோம். நல்ல ஒரு கேள்வி, தேங்க்யூ. மற்றது இந்த நீங்க சொன்னீங்க அந்த என்டர்பிரினர்ஷிப் அண்ட் நியூ இன்வென்ஷன், இது நிறைய எங்கட தமிழ் மாணவர்கள மத்தியில இருந்து நிறைய வரவணும் உங்களை மாதிரி. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன? இப்ப எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆக இயலாது, ஆனா இன்வென்ஷனை கண்டுபிடிக்கலாம். இப்ப தமிழ் சயின்டிஸ்ட் இருந்திருக்கிறது தானே முன்னுக்கு. இப்ப CV ராமன் இருந்திருக்கிறார், அதே மாதிரி அப்துல் கலாம் இருந்திருக்கிறார். ஆனா எங்களை ஈழத்தமிழர்ன்ற இதுல நிறைய இன்வென்ஷன்கள் இருந்திருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் நினைக்கிறேன் நீங்க தான் முதலாவது ஆளா இருப்பீங்களோ தெரியாது. சயின்டிஸ்ட் அப்படியான பேக்ரவுண்ட் இருக்கா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்ப சில கண்டுபிடிப்புகள், அந்த டாக்ஸி, அதாவது அந்த ஏர் டாக்ஸி என்று ஒரு கனடாவில் ஒரு அவர் மோல் போய் தான் அவர்கிட்ட இது ஷார்ட் லிஸ்ட் பட்டு கேள்விப்பட்டேன் நான். மற்ற போர்க்காலத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் வளர்ந்துருக்கு. இப்ப இதுல இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஒரு வழங்கப்படுத்துவீங்களா? நல்ல ஒரு கேள்வி. என்னை விட கன பேர் சயின்டிஸ்ட், தமிழ் சயின்டிஸ்டாக உலகம் பூரா இருக்கிறார்கள். நான் தான் மட்டும் சயின்டிஸ்ட் இல்லை, அது நிச்சயமா உண்மையான விஷயம் இல்லை. தமிழ் சயின்டிஸ்ட் கன பேர்
வளர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பர்சன். இனோவேஷனுக்கும் சயின்டிஸ்டுக்கும் என்டர்பிரினர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இன்வென்ஷன் என்னது நீங்கள் ஒன்றை கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு இன்வென்டராக வருவீர்கள். அப்படி கண்டுபிடித்தீங்கன்னா நீங்கள் உலகத்துல பேட்டனை ஃபைல் பண்ணி அந்த ஐடியாவை ப்ரொடக்ட் பண்ணுவீங்க 20 வருஷத்துக்கு. அந்த 20 வருஷத்துக்கு வேறொருத்தரும் உங்களோட ஐடியாவை காப்பி பண்ண முடியாது. அதுதான் இன்வென்ஷன் என்று சொல்றோம். கண்டுபிடிப்பதுன்றது கஷ்டமான விஷயம், ஆனால் இம்பாசிபிள் இல்லை. அப்ப அது எல்லா துறையிலையும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். என்டர்பிரினர்ஷிப் என்றால் என்னென்றால், கண்டுபிடித்தாதான் பிசினஸ் செய்வதுன்றது இல்லை. என்டர்பிரினர்ஷிப் என்றது ஒரு ஐடியாவை அல்லது ஒரு சர்வீஸ், ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை ஒரு 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 மார்க்கெட்டுக்கு அதை டிப்ளாய் பண்ணுவதுதான் என்டர்பிரினர்ஷிப். அதுக்கு என்டர்பிரினர்ஷிப் அந்த டெக்னாலஜில தான் இருக்கணும் இல்லை, கண்டுபிடித்து ஒரு டெக்னாலஜி துறையில போகணும் தான் இல்லை. நீங்கள் சோசியல் என்டர்பிரைஸும் கிரியேட் பண்ணலாம். இப்ப மார்க் சக்கரபர்க் செய்த மாதிரி பேஸ்புக்கை கிரியேட் பண்ணலாம், ஆப்ஸை கிரியேட் பண்ணலாம், ஊபரை கிரியேட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் என்டர்பிரினர்ஷிப் இருக்கு. அதுக்கு நீங்கள் இன்வென்ஷன் பண்ணித்தான் செய்யணும் இல்லை. என்டர்பிரினர்ஷிப் பண்ணது ஒரு பிசினஸ் ஐடியா. அந்த பிசினஸ் ஐடியாவை நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா செய்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப். நாளைக்கு ஒரு அப்பக்கடையை திறந்து நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா வரலாம். நாளைக்கு ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரன்ட்ஸை அமெரிக்கால திறந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரலாம். அந்த மார்க்கெட்டில ஒரு நீட்ஸ் இருந்தால், இப்ப சில இடம் ஒரு அமெரிக்கால ஒரு இடத்துல ஸ்ரீலங்கன் கடை இருக்காது, அந்த அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸை கிரியேட் பண்ணீங்க, அதுக்கு நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்தா நாளைக்கு நீங்கள் சரணபவனாக வந்துடலாம் அமெரிக்காவில். சோ அந்த 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 இடத்துல ஒரு மார்க்கெட் நீட்ஸ் இருக்கு, ஒரு பிசினஸ் நீட் இருக்கு. அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணி அதை செய்வதுதான் என்டர்பிரினர்ஷிப். அது எந்த துறையிலும் செய்யலாம். அதுல பல மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். இதை நாங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ண வேணும். என்கரேஜ் பண்ண நாங்களும் பல மனிதர்கள் எனக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும். நல்ல ஒரு கேள்வி. தேங்க்யூ. பிரபாதன் கையெழுத்துக்கிறீங்க, சொல்லுங்க. கடைசியா ஒரு கேள்வி. அந்த இப்ப நிக்கோலா டெஸ்லா கேள்விப்பட்டிருப்பியல், இந்த டெஸ்லா கார் அவட்ட இதாலதான் வந்து நிக்கோலா டெஸ்லா இந்த கரண்ட வயர் இல்லாம வயர்லெஸ்ல கடத்தலாம்னு கடைசி நேரத்துல ரிசர்ச் பண்ணி கொண்டிருந்தவர். அது சாத்தியமா உங்களோட பார்வையில? இப்ப ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல நிறைய சோலார் பவரால வர எனர்ஜி நிறைய எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்க பாவிச்ச ஒரு வெல்த்தியான கண்ட்ரி எங்கட வடகிழக்கு பிரதேசத்துல நிறைய பொருளாதாரத்தை உயர்த்தலாம். அது சம்பந்தமா நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லாட்டி அதை பற்றி உங்களுக்கு இந்த எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ட்டு? நாங்கள் செய்த ட்ராக்கிங்லயும் கரண்டை வயர்லெஸ்ஸா தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஆனால் எங்கட எனர்ஜி வந்து வெரி 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 லோ கரண்ட், லோ பவர், லோ டிரான்ஸ்மிஷன். ஸோ எல்லாமே பாசிபிள். இன்றைக்கு மொபைல் போன கூடி வயர்லெஸ்ல நீங்க சார்ஜ் பண்ணலாம், அப்படியான இதுகள் கூடி வந்திருக்கின்றது. ஸோ நிச்சயமா பாசிபிள். எல்லா துறை அதுக்காண்டி அதுல மட்டும்தான் செய்யணும்ன்றது இல்லை. எல்லா துறையிலையும் நீட்ஸ் இருக்கு. எந்த துறையில அந்த 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 இதுக்கு இது இருக்கோ அந்த துறையில நீங்க அறிமுக பண்ணி நிச்சயமாக அதை செய்ய முடியும். தேங்க்யூ ஃபார் த குவெஸ்சன். ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தால் ஸ்ரீலங்காலேயே கணக்க பிசினஸ் நீட்ஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே தனியா கணக்க இது இருக்கு. மலேரியாவுக்கு சொல்யூஷன் கண்டா நாளைக்கு நீங்க மலேரியா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் மேனே வந்து முடியலாம். ஏனென்றால் ஒவ்வொரு டிசம்பர்ல நாமல அங்க மலேரியா இன்று வரை மலேரியாவுக்கு ரியல் சொல்யூஷன் இதுவரை இல்லை. சோ ஒவ்வொரு ஸ்ரீலங்கா எடுத்து பாத்தீங்களோ யாழ்ப்பாணத்துக்கு பாத்தீங்களோ அங்கேயே கணக்க பிசினஸ் ப்ராப்ளம் இருக்கு, மார்க்கெட் நீட்ஸ் இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலே நீங்கள் நாளைக்கு ஒரு மல்டி மில்லியனாக வந்து முடியும். சோ அதுதான் என்டர்பிரினர்ஷிப். நல்ல ஒரு கேள்வி. தேங்க்யூ. வணக்கம் தம்பி. ஈன்ற பொழுதில் பெருவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல நானும் ஒரு தாயாக பூரிப்படைகிறேன். வரலாறு படைக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்தியல். என்ன நான் கேட்கிறேன்டா, நீங்கள் இதே எங்கட இங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகள் படிக்கிற தமிழ் ஸ்கூல்ஸ் வழியவோ இல்லாட்ட அதே போல ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடியதாக உங்களோட லீடர்ஷிப் ப்ரோக்ராமோ என்னென்றாலும் அதுல எம்பவர் பண்ணணும்னு நினைக்கிறேக்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபார்மில் உங்களோட ஸ்பீச்சை ஒரு கண்டென்ஸ் பண்ணி இந்த ஏதோ ஒரு வழியில இந்த பாடசாலைகளுக்கும் அனுப்பி அவையிலையும் ஊக்கப்படுத்தி நான் இப்படி வந்தேனா நீங்களும் வரலாம்ன்றதுக்கு ஒரு ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்யலுமெண்டா நல்லது. மற்றது நீங்க சொன்னீங்கள் அங்க சின்ன வட்டத்துக்குள்ள கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது, சாய்ஸஸ் குறைவு எல்லாம். அதை நாங்கள் பெருப்பிக்கிறதுக்கு போன முறையும் அந்த 50வது ஆண்டு விழா யூனிவர்சிட்டி அதுல சொன்னவியல் பரமேஸ்வரா கல்லூரியில வந்து அவ்வளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லையண்டு. ஆனால் அதே நாங்க முன்னேற்றுறதுக்கு என்ன செய்யலாம்ன்ற இங்கே இருக்கிற புவிநாதன் இருக்கிறார், கணக்க பேர் இருக்கிறோம். அவைகளை போல சேர்ந்து நாங்கள் இன்னும் அந்த அவைந்த துறையை தேர்வு செய்வதற்கு
பலவிதமான துறைகளுக்கு போகலாம்ன்றதை ஊட்டுறதுக்காண்டி எங்கட படிப்பின் மூலம் எங்கட காலத்துல டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் அவ்வளவுதான். அங்கால மிச்சாக்கள் சும்மா தான் போயிடும். இப்போ என்ன இஞ்ச பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் they will come out with any qualification. அப்ப அது கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தால் எங்களோட சமுதாயம் ஒத்துழைக்குமென்று நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க ஆசையா இருக்குது. ஏனென்றா நீங்க ஒரு டேலண்ட் உள்ள பிள்ளை அந்த லேக்ல வெளிக்கிறதும் உண்டு. மற்றவை தங்களை டெவலப் பண்ணிக்கொண்டு லீடர்ஷிப் ஸ்கில் அதில் டெவலப் பண்ணி கொண்டு வாரதுக்கு நாங்கள் 11+ சும்மா புத்தகத்தை பூச்சியா இருக்காம பரந்த நோக்கில் போறது மிக நல்லது. உங்களோட அற்புதமான பேச்சு, தமிழையும் இங்கிலீஷையும் ஈக்குவலி அந்த ஒரு துடிப்போட பேசினது மிகவும் சந்தோஷமா இருக்குது. சபேஷன் நன்றிகள் அம்மா. தேங்க்யூ ஃபார் உங்கள் மனமார்ந்த நன்றிகளுக்கு. நீங்க முதலாவது சொன்ன மாதிரி ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்ன்றது நிச்சயமா நல்ல ஒரு இது உண்டு. நாங்கள் படிக்கும் காலத்துல எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ். பிசினஸ் தொடங்க எங்களுக்கு ஒரு வரி என்னவா இருந்ததுன்னா, ஆப்பிள் என்னண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னண்டு அந்த ஐபோனை கிரியேட் பண்ணி உலகம் பூராக இன்றைக்கு 2 வயது குழந்தை கூடி இன்றைக்கு ஐபோனை யூஸ் பண்ணும். அந்த வரியெல்லாம் அவர் செய்தவர். அதைத்தான் இன்றைக்கு உலகம் பூராக மாற்றினார். அப்படி நாங்களும் எப்படி செய்யலாம் என்றதான் எங்களுக்கு ரோல் மாடலாக ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தார். அது மாதிரி நாங்களும் ரோல் மாடலை கிரியேட் பண்ணி எங்கள் 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 தமிழ் இனங்களுக்கு மட்டுமில்லாமல் இலங்கையில் எல்லோருக்கும் அப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி அப்படி காட்டி அவர்களும் நாளைக்கு வரலாறு படைக்க முடியும். அவர்களும் அந்த துறையில் நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும். ஏன்னா ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்டை கொடுத்துக்கிறார். ஆண்டவன் கொடுத்த டேலண்டை நாங்கள் வீணடிக்க கூடாது. எங்களை மனிதராக படைத்த அந்த ஆண்டவன் ஒரு டேலண்டையும் தந்துக்கிறார். அந்த டேலண்டை கொடுத்த ஆண்டவனை நாங்கள் நாளைக்கு வீணடிக்க கூடாது. அந்த டேலண்டை நாங்கள் இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக பிரயோகிக்கணும், கொண்டு வரணும். அதை சின்ன வயதிலிருந்தே நாங்கள் வளர்க்கணும். அதுக்கு தான் சொன்ன ஆசிரியர்களையும் சரியாக அப்படி ஒரு மெசேஜை கொண்டு வந்தான் பிள்ளைகளும் படிப்பார்கள், படித்து விடக்கூடிய முடியும். 2வது விஷயம் சொல்லியிருந்தீர்கள், எப்படி ஜெப்னா யூனிவர்சிட்டி அப்படியான யூனிவர்சிட்டியை நாங்கள் இது செய்யலாம் என்று. நிச்சயமாக அப்படியான யூனிவர்சிட்டியும் இன்று உலகம் பூரா இருக்கிற யூனிவர்சிட்டியோட கலபரேட் பண்ணலாம். உலகம் பூரா இன்று தமிழர்கள் ப்ரொஃபஸர்களாக இருக்கிறார்கள், சிஓஆக இருக்கிறார்கள், லோயர்ஸாக இருக்கிறார்கள், வேற துறையிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியான துறைகள் இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலபரேட் பண்ணி ஜெப்னாஸ் யூனிவர்சிட்டியோட கலபரேட் பண்ணி அவர்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். கொடுத்து நாளைக்கும் ஜெப்னாஸ் யூனிவர்சிட்டியோ, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோ, பவனியர் யூனிவர்சிட்டியோ, ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டியும் நாளைக்கும் அவர்கள் நல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்படித்தான் நாங்களும் செய்ய பார்த்து கொண்டிருக்கின்றோம். above all, I think பில்கேட்ஸ் அழகாக சொல்லிக்கிறார். பில்கேட் கணக்கு சொல்லிக்கிறார். நான் ஒரு குவாடேஷன் சொல்றேன் இதுல. பில்கேட் சொல்லிக்கிறார், people often overestimate what they will achieve in 2 and underestimate what they will achieve in 10. பில்கேட் என்ன சொல்லுகிறார் என்றால், people often மனிதர்கள் எல்லாரும் நினைக்கிறோமா நாங்கள் 2 yearsல உலகத்தையே மாத்தி கேம்பிரிட்ஜுக்கு போய் அது அடைஞ்சு இது அடைஞ்சு நாளைக்கு ஒரு $1 billion பிசினஸ் மாத்துவோமோ அல்லது ஒன்றை இன்வென்ட் பண்ணி ஒன்றை உலகத்தையே மாத்தணும். ஷார்ட் டேர்ம்ல 2 yearsல கணக்க வெட்டி புடுங்கோம் என்று கனவு காண்றோமா என்று பில்கேட் சொல்கிறார். ஆனால் 10 வருஷ காலங்களில் லாங் டேர்மில நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணலாம் என்பதை எடை போடுகிறோம் என்று பில்கேட்ஸ் அழகாக சொல்கிறார். இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், எல்லா மனிதர்களும், எல்லா மாணவர்களும், எல்லா பிள்ளைகளும் அவர்கள் லாங் டேர்ம் இலக்கு என்ன, அவர்கள் 10 வருஷத்துல என்னவாக வர விரும்புகிறார்கள், 20 வருஷத்துல என்னவாக விரும்புகிறார்கள் என்பதை இன்றைக்கே அவர்கள் இதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு இதை நாங்கள் பேரண்ட்ஸர்களோ, அட்வைசர்களோ, கார்டியன்ஸோ அப்படியான மனிதர்கள், அப்படியான சின்ன சிறுவர்களுக்கு பதிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த மாணவர்களோ, அந்த சிறு சகோதரர்களோ நாளைக்கு வரலாறு லாங் டேர்ம்ல வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து வரலாறு படைக்க முடியும். அந்த லாங் டேர்ம் இதை அப்பயே கிரியேட் பண்ண வேண்டும். நல்ல ஒரு கேள்வி. தேங்க்யூ. எனி அதர் குவெஸ்சன்ஸ்? பிரதாமன் என்ன? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நினைக்கிறேன் பிரதாபன் அந்த கேள்வியை சொல்லுங்க. இந்த இலங்கையில ஆராய்ச்சிக்கான ஒரு குறிப்பிட்ட நிதி வழிமுறைகளை எப்படி உருவாக்கலாம், சர்வதேச ஆராய்ச்சிக்கு எவ்வாறு கூட்டாண்மைகளை நிறுவலாம் என்றதை பற்றி எதுவும் குறிப்பிடலாமா? அடுத்த கேள்வி, கல்வித்துறையில் உள்ள கட்டமைப்பு பாகுபாடை நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்குதா, அல்லது உங்களுக்கு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை விட நாங்கள் இப்போ ஜாயிண்ட் வெஞ்சருக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே வந்துட்டுதா? இந்த 2 கேள்விகளையும் உங்கள்கிட்ட கேட்பேன். வெரி குட் குவெஸ்டின். நல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்கள். நிச்சயமாக முதலாவது கேள்வி, இந்த இதை பற்றி ரிசர்ச் பண்ண பற்றி கேட்டிருந்தீங்க.
ரிசர்ச் ஒன்று கிரியேட் பண்ணுவதற்கு முதலாவது விஷயம் என்னென்றால் நாங்கள் ப்ரொபோசல் கிரியேட் பண்ணுவது. ப்ரொபோசல் நல்ல ஒரு ஏரியாவில் நாங்களும் இப்படி செய்யணும் என்று சொன்னால் கணக்கு பேர் அதை பண்றதுக்கு கணக்க வெளிநாட்டு கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் கணக்கு கம்பெனி கூடி கீழாக இருக்கும். கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், வெளிநாட்டு இருக்கிற எல்லா கம்பெனி கூடியும் அப்படி ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் இருக்குமானால் நிச்சயமா அவர்களும் பண்ணுவார்கள். ஸோ அப்படியான ஒரு கல்ச்சரை அப்படி என்றால் ரிசர்ச் கல்ச்சர் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி காணாது என்று தான் சொல்ல வேணும். இருக்கின்றது, இல்லையென்று சொல்ல வரவில்லை. ஆனால் இப்படியான வெளிநாடுல இருக்கிற யூனிவர்சிட்டி கல்ச்சரை மாதிரி அங்க இல்லை. அங்க கல்ச்சர் எக்ஸாம் பேஸ்ட் கல்ச்சராக இருக்கிறது. எக்ஸாம் செய்ய வேணும், எக்ஸாம்ல செய்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரணும் என்ற ஒரு அந்த ஸ்ரீலங்கால இருக்க ஏ-லெவல் எஜுகேஷன் சிஸ்டம் தான் அந்த யூனிவர்சிட்டிலையும் அந்த எக்ஸாம் ரிவனிதாக இருக்கிறது. அந்த கல்ச்சரை மாத்தி ஒரு நாங்களும் இப்படி ரிசர்ச் செய்ய வேணும், அதுலயும் ஒரு பிரேக் த்ரூ செய்யணும். அதுக்கு அந்த ரிசர்ச் ஒரு சொசைட்டில இருக்கிற பிரபலத்தை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்றது ரிசர்ச்சாக இருக்க வேணும். அப்படி ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணா நிச்சயமாக இப்படியான ஃபண்டுகளை கொண்டு போக முடியும். ரெண்டாவது கேள்வி எப்படி இப்படி நாங்கள் என்டர்பிரினர்ஷிப் அப்படியே கிரியேட் பண்ணுவது என்பது அங்க இதுவரை காலமும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பின் அவுட் வந்ததில்லை. நான் சொல்லியிருந்தேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில எக்கச்சக்க ஸ்டார்ட் பண்ணி 90% கூடி ஃபெயில் ஆகிருக்கிறது. $1 பில்லியன் பிசினஸ் கூடி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கிறது. ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து கூல் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி கனக யூனிவர்சிட்டி உலகம் பூரா இருக்கிற யூனிவர்சிட்டியில கனக டாப் யூனிவர்சிட்டியில கனக ஸ்பின் அவுட் கனக பிசினஸ் $1 பில்லியன் பிசினஸ் கூடி வந்திருக்கிறது. ஆனால் இதுவரை காலமும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பின் அவுட் கூடி கம்பெனி கூடி கிரியேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரையில. அப்ப அப்படியான கல்ச்சரை எப்படி நாங்கள் அங்க கொண்டு வருவது? அப்ப அப்படி கொண்டு வரோம் என்றால் இப்படி ஒரு சிலிக்கன் வேலி, உலகத்திலே சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் இடம் சிலிக்கன் வேலி, அமெரிக்காவில கலிபோர்னியாவில் இருக்கிறது சிலிக்கன் வேலி. அப்ப அப்படியான ஒரு சக்சஸ் மாடலை, கலிபோர்னியாவில் இருக்கிற சிலிக்கன் வேலி சக்சஸ் மாடலை எப்படி நாங்கள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கொண்டு வருவோம்? அந்த சக்சஸ் மாடலை தான் நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில செய்யறோம். அதை சொல்றது சிலிக்கன் பென்ஸ். கேம்பிரிட்ஜ்ல செய்யறதுக்கு பேர் சிலிக்கன் பென்ஸ். சிலிக்கன் வேலி இந்த கொப்பியை தான் கேம்பிரிட்ஜ்ல செய்யறோம். என்ற சிலிக்கன் வேலி அமெரிக்காவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல். அப்படியான சிலிக்கன் வேலி மாடலை ஜெஃப்னா இதையும் எப்படி இலங்கையில் கொண்டு வருவது, அப்படியான ஈகோசிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுவது, அப்படி கொண்டு வந்தால் நாளைக்கு ஸ்ரீலங்காவிலையும் ஜாழ்ப்பாணத்திலையும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு என்டர்பிரினர்ஷிப் கல்ச்சரை கிரியேட் பண்ண முடியும். நாளைக்கு நாங்களும் கூலை கிரியேட் பண்ண முடியும். அதை செய்வதற்கு தான் நாங்களும் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். நல்லவர்களே, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கொஸ்டின். பரமானந்தன் சார், இது கொஸ்டின் தான் சொல்லுங்க, இல்ல கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே, அதைங்கோ. எல்லாரும் வணக்கம். நான் சபீஷன், எங்களோட ஊர் மாணவன். கடந்த கிழமை நாங்கள் தென்மராட்சி ஒன்றியம் நடாத்திய விழாவில் சந்திச்சிருக்கின்றேன். அது மட்டுமில்லை, நான் அவருடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கெல்லாம் அவர் என்ன கூட்டிக் கொண்டே விசிட் பண்ணி எல்லா இடமும் காட்டினார். ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்த சந்தர்ப்பம் அது. அவருடைய கொள்கையில எனக்கு பிடிச்சது என்று சொன்னால், எதில ஒரு உச்ச திறமையை காட்ட வேணும். முதலாவது, நாங்கள் என்னத்துக்கு எடுத்தாலும் ஒரு எங்கட ஒரு உயர்ந்த ஒரு திறமையை அதில் காட்டணும், உயர்ந்த முயற்சியை காட்டணும். அதைத்தான் அவர் ஒரு சொல்லியிருந்தா ஒரு வெறி என்று. அந்த வெறி ஒரு ஹை லெவலில் இருக்கிறதால நான் நினைக்கிறேன் இந்த ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் செய்கிற தொழிலில் செய்கிற படிப்பில் எங்களை நாங்கள் லவ் பண்ணணும்னு சொல்லுவார். என்ன அதாவது, நாங்கள் அந்த தொழிலை விரும்ப வேணும், எங்களை விரும்ப வேணும். அதுதான் ஒரு உயர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கும். ரெண்டாவது விஷயம். மற்றது மூன்றாவது இன்னொரு விஷயம் அவர் அடிக்கடி சொல்லுவார், அந்த அதான் இளமையில் வறுமை. அவர் அப்பா இளமையில இழந்திருக்கின்றார். அது அவற்றை மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது பல சந்தர்ப்பங்களை அவர் இன்றும் கூட வெளிப்படுத்தியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு அது ஒரு பேசிக்கா இருந்திருக்க மட்டும் நான் கருதுறேன். அப்ப இது போன்ற ஒரு திறமையான ஒரு மாணவன் என்று உலகம் போற்றக்கூடிய வகையில இப்படி முளிர்வது எங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையில ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இவர் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் சொல்லியிருந்தார்கள், ஒரு அப்துல் கலாம் என்ற மாதிரி அவர் வருவணும்னு சொல்லி. நிச்சயம் வருவார். அவருக்கு 40 வயது. அப்துல் கலாம் சாக்க நான் 70+ அப்படின்னு இருக்கும். நான் 70 வயசுல நான் இருக்கணும் தெரியாது. ஆனா சபேசன் அப்துல் கலாமோட மேல போவார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். தொடர்க உங்களோட முயற்சியும் உங்களோட
அது மட்டுமல்ல அந்த கண்டுபிடிப்பாளர் மட்டுமல்ல, ஒரு சரியான ஒரு டீச்சர் என்ன ஒரு அந்த கதைக்கிற விதங்கள் மற்ற பேசுற விதங்கள் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆசிரியராக நான் யோசிக்கிறேன். அவரை தொடர வேணும். அந்த 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 விஞ்ஞானி என்பதுக்கு அப்பால நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றினால் உங்களை மாதிரி பல பேரை வளர்க்க முடியும் என்பது என்னுடைய மனதிலிருந்து வர ஒரு சிந்தனை. வாழ்த்துக்கள், தொடர்க. ஓகே, நன்றிகள் பிரேமானந்தன் சார். அழகாக நீங்க தமிழில் அழகாக சொல்லியிருந்தீங்கள் இந்த மெயின் பாயிண்ட்ஸை. நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹைண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட். உங்கள் இதயத்திலிருந்து வந்த வேர்ட்ஸ்கள் அது என்னை டச் பண்ணிக்கிறது. நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச். இப்படியான ஆசைகள்கிட்ட படித்தபடியாத்தான் நாங்களும் நல்ல ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வர முடிந்தது. இப்படியான ஆசைகள் எங்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு ஒரு பாக்கியம். தேங்க்யூ சார். நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உண்மையில் பரமானந்தம் ஆசிரியர் இந்த இன்றைய அமர்வில் இணைந்ததுக்கு நன்றி. உண்மையில் சபேசனை பற்றின கணக்க விடயங்களை நீங்கள் இங்கே பகிர்ந்து உள்ளீர்கள். அதோட சபேசனை சொல்லியிருந்தார். உண்மையில் தங்களை இன்றைய நிலைக்கு காரணம் அடிப்படையில் இந்த ஆசிரியர், குறிப்பாக அந்த ஓலவெல்லில் இருந்த ஆசிரியர்கள். ஸோ அதில் நீங்களும் குறிப்பிடத்தக்கவரால் வாழ்த்துக்கள். அநேகமாக நாங்கள் இன்றைய அமர்வில் தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கதைத்து விட்டோம் என்று நம்புகிறோம். டாக்டர் புவி, வேறு ஏதாவது கதைக்கணுமா? இல்லை, நானும் சபேசனை 20 வயசுல கிட்ட தெரியும். அவருடைய ஆற்றலின் வளர்ச்சியையும் நான் இவரிடங்களில் பார்க்கும் பொழுது மிகவும் பெரிய வளர்ச்சி தான் இருக்கின்றது. அதே அவர் சொன்ன மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவரை மிகவும் மெழுகுபடுத்தி வருகின்றது என்றது தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் எங்களுக்கு அந்த வயசில், எங்களுக்கு சின்ன வயசில் கிடைக்கலன்றதை பார்த்து கவலையாக இருக்கிறது. எங்களுக்கு அந்த காலங்களில் ஒரு ரோல் மாடலும் அப்படியான ஆட்கள் இருக்கவில்லை. நாங்கள் எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்து நாங்கள் பிரமானந்த மாஸ்டர், நாங்கள் சபேசன் எல்லாம். இப்போ வந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அவர் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து வருகின்றார். அவர் மிகவும் ஒரு ஹம்பிளான ஆள். அது இல்லை பார்த்திருப்பீர்கள், ஒரு பெரிய விஞ்ஞானி என்று சொல்லி ஒரு மதமே ஒன்றுமே இல்லாமல் எங்களுடன் ஒருவராக வளர்ந்து வருகின்றார். எங்களுக்கு வழிகாட்டி வருகின்றார். எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. பரமானந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 70 வருடத்துல அவற்றை நிலைமை எங்கே இருக்கும் அது பார்க்க தெரியாது. 40 வயதுல இவ்வளோத்துக்கு வளர்ந்து விட்டார். இந்த கடந்த 20 வருடங்களில் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றார். இனித்தான் அவருக்கு பிரைம் டைமாக இருக்குமென்னு நினைக்கின்றேன். ஸோ எமது வாழ்த்துக்கள். பரமானந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி சபேசன் சில வாரங்களுக்கு முன்னம் தனது பாடசாலையின் சாவச்சேரி இந்து கல்லூரி பழையமான சங்க தலைவராக வந்திருக்கின்றார். அவர் உளவு வேலைப்பாடுகளுக்கும் அதையும் மறக்கவில்லை. தனது படித்த பாடசாலையும் இலவச கல்வியை கொடுத்த இலங்கை கல்விக்கும் தான் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்துடன் தனது நேரத்தை அதுக்கும் ஒதுக்கி வருகின்றார். ஆகவே இவரை மாதிரி இவர் மட்டுமில்லை, அவர் சொன்ன மாதிரி பல விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள் உலகம் பூராவும். நாங்கள் கடந்த வாரம் யாழ் பல்கலைக்கழகத்தில் 50வது விழாவை கொண்டாடி இருந்தோம். அதற்கும் போயிருந்தோம். அதுலேயும் பல்கலைக்கழகத்திலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து 4000 வைத்தியர்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காலத்தில். இவர்கள் எல்லாரும் உலகம் பூரா பறந்திருக்கிறவர்கள். மீண்டும் அந்த ஒரு பிரெயின் ஆயிடுச்சு யுத்தத்தினால் புலம்பெயர்ந்த மக்கள். அதுவும் ஒரு விதத்தில் உதவி இருக்கலாம்னு சொல்லுகின்றேன். ஒரு நல்ல ஒரு உலகம் பூராவும் அந்த ஒரு பெரிய அகாடமியா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் இருக்கின்றார். இந்த பட்சத்திலே பேர் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கின்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா அண்டி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எமக்கு இலவச கல்வியை தந்த எமது தாயகத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடத்திலே. ஆகவே இந்த அறிவியல் தகவல் அரங்கம் இப்படியான முயற்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். நாங்கள் அப்படியான ஒரு முயற்சியை ஒன்று விரைவில் ஆரம்பிக்கின்றோம். நான் சபேசனுடைய காட்சி கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமாக. ஆகவே இதில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறார்கள். சபேசன் போன்றவர்களுடைய வழிகாட்டலில் அவர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு டீம், அது மிகவும் இம்பார்ட்டன்ட். அந்த டீமாக வேலை செய்ய விரும்புகிறவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம். எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். சபேசன் மாதிரியானவர்கள் போல நீங்களும் வந்து இணைந்து அந்த தாயகத்துக்கு யுத்தத்தினால் அழிந்த தாயக மக்களுக்கு மற்ற யாழ் பல்கலைக்கழகம்
1974ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இதுவரை எந்த ஒரு இப்படியான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்று சபேஷன் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும் ஒரே ஒரு முயற்சி நடந்தது. ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் என்று சொல்லி வந்து பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் தனது இறுதி காலங்களில் இந்த குறிஞ்சா இலை வந்து டயபிட்டிஸுக்கு உதவும் என்று சொல்லி அவர் அதை அந்த குறிஞ்சா இலையை எடுத்து ஒரு பில்லாக்கி அதை செய்யணுமென்றதுக்கான முயற்சியை யாழ் பல்கலைக்கழகத்துடன் இருந்து செய்திருந்தார். அதை தவிர எனக்கு வேற தெரியவில்லை. ஏனென்றால் அதற்கான வழிகள் அங்கே இருக்கவில்லை, இப்பவும் இல்லை. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இப்படியான வசதிகள் இருக்கிறதால தான் இப்படியான ஆராய்ச்சிகள் செய்வதற்கான ஆய்வுக்கூடங்கள் இருக்கின்றது. எமது பல்கலைக்கழகத்தில் அப்படியானது இல்லை. ஆனால் உலகம் பூரா இருக்கின்றவர்கள் தமது அனுபவத்தையும் என்டர்பிரினர்ஷிப்பில் இருக்கிறவர்கள் தமது பணங்களையும் செய்ய வேண்டாம். எமது நாடு லீக்வான் யூ சொன்ன மாதிரி ஒரு சிங்கப்பூராக வரக்கூடிய நிலைமை இருக்கிறது நினைக்கின்றோம். சபேஷன், எமது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிகவும் நன்றி. இன்றைய மிகவும் இன்ஸ்பிரேஷனல் ஒரு டோக் நீங்கள் நான் கேட்டோன்னு வந்து இன்றைக்கு செய்ததுக்கு மிக்க நன்றி சபேஷன். Thank you, Dr. Puviana, and thank you so much for the kind words, and thank you so much for the opportunity. And நன்றிகள் பல. Thank you. நன்றி உறவுகள் அனைவருக்கும். இன்றைய அமர்வு உண்மையில் ஒரு வலுவான ஒரு அறிவியல் தகவல் அரங்கமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக இந்த ஹவு தமிழ்ஸ் கேன் எக்ஸல் ஆன் த குளோபல் ஸ்டேஜ், அதில் ஒரு ஆளுமையை தான் நாங்கள் இன்றைய கொண்டு கதைத்திருந்தோம். அவர் தொடர்ந்தும் தமிழ் திட்டங்களோடும் இருக்கின்றார். தாயகத்திலையும் அந்த ஸ்டெம் அண்ட் அமைப்பொன்றை உருவாக்கி அங்கேயும் அந்த பணிகளை செய்து வருகின்றார். அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற வெள்ளிக்கிழமை நாங்கள் இன்னொரு தலைப்போடு நாங்கள் இங்கே சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் சபேசன், இந்திய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு நன்றிகள். Thank you everybody. Thank you everyone. Thank you. நன்றிகள் பல. Thank you.